எனக்காக ஒருவர் தன்னுடைய முடிவை எடுத்துக்கொண்டார். ತನ್ನನ್ನು ತಾನು ತ್ಯಜಿಸಿದರು. ஏன்னா ஏன் ஆரம்பத்திற்காக. ஹல்லேலூயா. ಯಾಕಂದರೆ ನನ್ನ ಆರಂಭಗೋಸ್ಕರ. அவர் மரணம் அடைந்ததனால ಅವರು ಮರಣ ಹೊಂದಿದ್ದರಿಂದ நான் ஜீவன் அடைந்தேன். ನಾನು ಜೀವವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡೆ. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லைன்னு சொல்லி வேதம் சொல்லிடுச்சு. ರಕ್ತ ಸುರಿಸಲು ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮಗೆ ಪಾಪ ಕ್ಷಮೆ ಇರಲಿಲ್ಲ. ஏன் இடத்தை ஒருத்தர் எடுத்துக்கிட்டாருன்னா அது எனக்கு சந்தோஷமா இருக்கட்டும். ಯಾಕಂದರೆ ನನ್ನಲ್ಲಿ ಒಬ್ಬರು ತೆಗೆದುಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಅದರಲ್ಲಿ ನನಗೆ ಸಂತೋಷ. ஹல்லேலூயா. ஹல்லேலೂயா. சொல்லுங்க, இன்னைக்கு நான் அழ வரல. ಹೇಳಿ, ಇವತ್ತು ನಾನು ಅಳಲಿಕ್ಕೆ ಬಂದಿಲ್ಲ. நான் ஆண்டவர் அன்பு ஆழமா புரிஞ்சிக்க வந்திருக்கிறேன். ನಾನು ದೇವರ ಪ್ರೀತಿಯನ್ನು ನಾನು ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் அழ வரல, இன்னைக்கு நான் துக்கம் கொண்டாட வரல. ನಾನು ಇವತ್ತು ಅಳಲು ಬಂದಿಲ್ಲ, ನಾನು ಇವತ್ತು ஆண்டவருடைய அன்பின் ஆழம் அகலம் உயரத்தை புரிந்து கர்த்தரை கொண்டாட வந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ದೇವರ ಪ್ರೀತಿ ದೇವರ ಆಳವನ್ನು ನಾನು ಕೊಂಡಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ. அவரை கொண்டாட வந்திருக்கிறோம். ಆತನನ್ನು ಕೊಂಡಾಡಲು ಬಂದಿದ್ದೇನೆ. அவர் அன்பை பாட வந்திருக்கிறோம். ಆತನ ಹಾಡನ್ನು ಹಾಡುವುದಕ್ಕೆ நாம் ஆராதனையில சொன்னது போல இது வெறும் குட் ஃப்ரைடே அல்ல, இது அன்பின் ஃப்ரைடேயா இருக்கிறது. ஹல்லேலூயா. இது ಪ್ರೀತಿಯ ಫ್ರೈಡೇ ಆಗಿದೆ. இது அன்பின் ஃப்ரைடே, இது லவ் ஃப்ரைடேவா இருக்கிறது. இது ಪ್ರೀತಿಯ ಫ್ರೈಡೇ ಆಗಿದೆ. யாரோ வேலண்டைன்ஸ் டே கொண்டாடுறான், ಯಾರ್ಯಾರೋ ವ್ಯಾಲೆಂಟೈನ್ಸ್ ಡೇ என்னென்னவோ பண்றான் அந்த வேலண்டைன்ஸ் டேல. ಏನೇನೋ ಕೊಂಡಾಡುತ್ತಾರೆ. இதுதாங்க ரியல் வேலண்டைன்ஸ் டே. இதுவே ரியல், இதுதான் உண்மையான அன்பின் தினம். சந்தோஷமா உட்காரலாம் இங்க. ஹல்லேலூயா. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இதுவே அன்பின் தினமா இருக்கிறது. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. ஒரு அல்லேலூயாவை எதிர்பார்க்கறோம், வர மாட்டிருக்கு. ಒಂದು ಹಲ್ಲೆಲೂಯಾ. இதுவே அன்பின் தினமா இருக்கிறது. இதுவே ಪ್ರೀತಿಯ ದಿನವಾಗಿದೆ. இது பெரிய அன்பின் தினத்தை வெளிப்படுத்தின நாள். இது ದೊಡ್ಡ ಪ್ರೀತಿಯನ್ನು ತೋರಿಸಿದ இந்த தினம் ಈ ದಿನವು இயேசು எனக்காக வந்து ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ಬಂದು வாழ்ந்து ஒரு ரோல் மாடலாக இருந்து ಅವರು ಒಂದು ರೋಲ್ ಮಾಡೆಲ್ ಆಗಿದ್ದು, ஒரு மாதிரியாக இருந்து, ಒಂದು ರೀತಿಯಾಗಿದ್ದು, ஒரு எடுத்துக்காட்டாக இருந்து, ಒಂದು ದಾರಿಯಾಗಿದ್ದು, எனக்காக வந்த கடமையை, வந்த பணியை, வந்த மிஷனை முடித்த நாள் இது. ನನಗೋಸ್ಕರ ಬಂದು ಆ ಯೋಜನೆಯನ್ನು ಮುಗಿಸು ಆತನು ಹೋಗಿದ ಆತನ சாத்தானை ஜெயித்த நாள் இது. ಅವನು ಸಾತಾನನನ್ನು ಜಯಿಸಿದ, சாத்தானை வென்ற நாள் இது. ಸಾತಾನನನ್ನು ಜಯಿಸಿದ ದಿನವಾಗಿದೆ. பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த பணியை ஒரு பிசகு இல்லாமல், ஒரு பிரச்சனை இல்லாம அழகாய் நேர்த்தியாய் முடித்த நாள் இந்த நாளாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. ತಂದೆಯಾಗಿ ಕೊಟ್ಟಿರುವ ಕೆಲಸವನ್ನು ಅವರು ಯಾವುದೇ ರೀತಿಯಾಗಿ ಬೇಜವಾಬ್ದಾರಿಯಿಂದ ಮಾಡದೆ ಅವರು ಎಲ್ಲ ಕೆಲಸವನ್ನು ಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಸಿ ಹೋಗಿದ್ದಾರೆ. இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, ಇವತ್ತಿನ ನನ್ನ ಪೀಠಿಕೆ, இட் இஸ் finished. ತೀರಿತು. எல்லாரும் சொல்லமா, இட் இஸ் finished. இது ತೀರಿತು. இன்னொரு தடவை சொல்றீங்களா? சத்தத்தை உயர்த்தி சொல்றீங்களா? இட் இஸ் finished. முடிந்தது, முடிஞ்சது, ನನ್ನೊಟ್ಟಿಗೆ இது முடிந்தது, ಇದು ಮುಗಿಯಿತು. வேதம் சொல்லுகிறது, யோவான் 19:30 வேதம் சொல்லுகிறது, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ, ಯೋಹಾನನನ್ನು 19:30 இயேசு அந்த சிலுவையின் பாடு நேரத்திலே 7 வார்த்தைகளை சொன்னால் அதிலே இது ஒரு வார்த்தை. ಯೇಸು ಸಿಲುವೆಯ ಹಾದಿಯಲ್ಲಿ ಆತನು 7 ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿದರು, ಅದರಲ್ಲಿ ಒಂದನೆಯದಾಗಿದೆ. இது 6வது வார்த்தையா இருக்கிறது. ಇದು 6ನೆಯ இந்த வார்த்தையை அவர் சொல்லி முடிக்கிறார். ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಹೇಳಿ ಅವರು ಮುಗಿಸುತ್ತಾರೆ. When he had received the drink, Jesus said, it is finished. ಯೇಸು ಆ ಉರುಳಿ ರಸವನ್ನು ತಗೊಂಡು ಮೇಲೆ ತೀರಿತು ಎಂದು ಹೇಳಿ, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தன்னுடைய தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳಿ ತನ್ನ ತಲೆಯನ್ನು ಬಾಗಿಸಿ ಆತ್ಮವನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. என்னங்க முடிஞ்சதுன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். ಅವರು ಮುಗಿತು ಅಂತ ಹೇಳಿಬಿಟ್ಟು, சொல்லமா, it is finished. ಹೇಳೋಣವಾ, ಇದು ತೀರಿತು, முடிந்தது. ಮುಗಿತು. இன்னைக்கு இந்த முடிந்ததுன்னு சொல்லி பல காரியங்கள் இருக்கு இதுல. ತೀರಿತು ಅಂತ ಹೇಳಿ ಹಲವು ಕಾರ್ಯಗಳು, ஆழமாய் பார்க்க போனா இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கு. ಆಳವಾಗಿ ನೋಡಿದರೆ ಇನ್ನೂ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು. ஆனா நம்ம வாழ்க்கையில என்னென்னலாத்தையும் ஆண்டவர் முடிச்சிருக்கிறார் அப்படின்றத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ಆಗ ನಮ್ಮ ಬಾಳಿನಲ್ಲಿ ದೇವರು ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಿದ್ದಾರೆ ಅಂತ ಹೇಳಿ அவர் முடிப்பதற்காக எப்படிப்பட்ட காரியத்தை அவர் செய்தார் என்பதை பார்க்க போகிறோம். என்னோடு உங்கள் இருதயத்தை, உங்கள் செவியை திறந்து வைத்துக் கொள்ளுங்க. நீங்க வந்தது நல்லது. சொல்லுங்க, உங்க இருதயத்தையும் உங்க செவியை நல்லா திறந்து வச்சுக்கோங்க. ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ನೀವು ತೆರೆದಿಟ್ಟುಕೊಳ್ಳಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ಪಕ್ಕದಲ್ಲಿ ನೋಡಿ. ஒருவேளை நீங்க ஆன்லைன்ல இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துல யாரா இருந்தா சொல்லுங்கன்னு உங்களுக்கே சொல்லிக்கங்க. ಒಂದು ವೇಳೆ ಆನ್ಲೈನ್ ಅಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಇದ್ದರೆ நீங்க இங்க வந்தது நல்லது. ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. ನೀವು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಒಳ್ಳೆಯದು. நீங்க இங்க வந்தது ரொம்ப நல்லது. நீங்க சும்மா வரல. ನೀವು ಸುಮ್ಮನೆ ಬರಲಿಲ್ಲ. நீங்க சும்மா வரல.
ನೀವು ಸುಮ್ಮನೆ ನೀವು ಬಂದಿಲ್ಲ, ಇಲ್ಲಿ ಸುಮ್ಮನೆ ಬಂದಿಲ್ಲ, நீங்க இங்க சும்மா ಏನೋ வரல, ನೀವು ಯೋಚನೆ ಮಾಡಿದೆ ನಾನು ಬಂದೆ அப்படின்னு சொல்லி வரல. ಏನೋ நான் யோசித்தேன் நான் வந்தேன்னு உங்க சொல்லல. ஃப்ரெண்டோ உங்க பிரதரோ உங்க சிஸ்டரோ உங்க வீட்டாரோ கூப்பிட்டதுனால வரல. ನಿಮ್ಮ ಬ್ರದರೋ ನಿಮ್ಮ ಸಿಸ್ಟರೋ ಕರೆದೋಗೋಸ್ಕರ நீங்க ಬಂದಿಲ್ಲ. இன்னைக்கு இங்க வந்தது கர்த்தருடைய தீர்மானம். ನೀವು ಇವತ್ತು ಇಲ್ಲಿ ಬಂದಿದ್ದು ಕರ್ತರ உங்க ತೀರ್ಮಾನವಾಗಿದೆ. கூட கர்த்தர் பேச விரும்புகிறார். ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಕರ್ತನು ಮಾತನಾಡುವುದಕ್ಕೆ நீங்க உங்க இருதயத்தை திறந்து கேட்டீங்கன்னு சொன்னா, உங்க செவியை திறந்து கேட்டீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோட நிச்சயமாய் பேசுவார். ನಿಮ್ಮ ಹೃದಯವನ್ನು ನಿಮ್ಮ ಕಿವಿಯನ್ನು ತೆರೆದಿಟ್ಟು ನೋಡಿದರೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮೊಟ್ಟಿಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. ಹೇಳಿ, ನಮ್ಮ ಬಾಳಲ್ಲಿ ಎಲ್ಲವನ್ನು என்ன முடிச்சிட்டாரு? ಏನ್ ಮುಗಿಸಿದರು? எனக்கு என்னென்னலாம் என் வாழ்க்கையில நான் செய்யணும்னு இருக்கோ அதை எல்லாத்தையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ನಾನು ಏನೇನೆಲ್ಲ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಇದ್ರು ಅವರೆಲ್ಲ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. பாருங்க, ನೋಡಿ, முடிந்தது என்ற வார்த்தைக்கு கிரீக் மொழியில டெட்டலஸ்டாய் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முடிந்தது, முடிந்தது. இட் இஸ் finished. in Greek word it says tetelestai. சொல்லலாமா? ಇದು ಮುಗಿದಿದೆ. ಗ್ರೀಕ್ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಟೆಟಲಿಸ್ಟಾಯ್ அந்த டெட்டலஸ்டாய் என்கிறதான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ಆ ವಾರ್ತೆಗೆ ಅರ್ಥವೇನೆಂದರೆ paid in full. என்னங்க? paid in full. ಪೂರ್ತಿಯಾಗಿ ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕ್ರಯವನ್ನು ಕೊಟ್ಟಾಯಿತು. புரிஞ்சுதுங்களா? paid in full, விலை கொடுத்து ஆச்சு. என் வாழ்க்கையில் உங்க வாழ்க்கையில் என்ன செய்யணுமோ, என்ன நான் கொடுக்கணுமோ அதற்கான விலையை ஃபுல்லா கொடுத்துட்டாரு. எவ்வளவு கொடுத்துட்டாரு? ನಾವು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಏನು ಕೊಡಬೇಕು ಏನು ಕೊಡಬಾರದು ಅವೆಲ್ಲವನ್ನು ಆತನು ಎಲ್ಲವನ್ನು ಕೊಟ್ಟು ಮುಗಿಸಿದರು. Death is wiped away completely forever. எல்லாவற்றையும் கர்த்தர் முழுவதுமாய் கொடுத்து தீர்த்து விட்டார். ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟು ಶಾಶ್ವತವಾಗಿ ಆತನು ಅಳಿಸಿದನು. கடனை அடைச்சாச்சு. ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿದನು. யாருக்காக போய் நம்ம கடனை அடைக்கிறோன்னு சொன்னா, ಯಾರತ್ರಾದ್ರೂ ಹೋಗಿ ನಾನು ಸಾಲ ತೀರಿಸಿ, சில சமயத்துல நம்ம வாங்குற இந்த பண கடனை அடைக்கிறதுக்கு பாதி கடனை அடைச்சாவே ಕೆಲವು ಸಮಯದಲ್ಲಿ ನಾವು ತೆಗೆದುಕೊಂಡ எவ்வளவு ಸಾಲವನ್ನು ಖುಷಿ ಆಯ್ತು. ತೀರಿಸಿದರೆ ஐயோ எவ்வளவு நல்லவரு, ಎಷ್ಟು ಒಳ್ಳೆಯವರು, அந்த பிரதர் அவ்வளோ ஒಳ್ಳೆಯವರು, அந்த பிரதர் எவ்வளவு நல்லವರು, நான் வாங்கின இந்த காசை அவருக்கு பாதி காசு கொடுத்து அடைச்சிட்டாரு, ನಾನು ತಗೊಂಡ ಅರ್ಧ ಕಾಸನ್ನು ಅವರು ತೀರಿಸಿದರು. பணத்துக்கே அவ்வளவு சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொன்னா, ಹಣಕ್ಕೋಸ್ಕರವೇ ಅಷ್ಟು நான் செஞ்ச பாவத்தை, நான் ಮಾಡಿದ ಪಾಪ, நான் செஞ்ச அக்கிரமத்தை, நான் ಮಾಡಿದ ಅಕ್ರಮಗಳು, நான் பண்ண எல்லா விஷயத்தையும் நான் ಮಾಡಿದ ಎಲ್ಲ ವಿಷಯ அவர் மன்னிச்சு ಅವರು ಆತನನ್ನು ಕ್ಷಮಿಸಿ, நான் மறிக்க வேண்டிய இடத்துல ನಾನು ಸತ್ತು அவர் வந்து மரித்து ಅವರು ಬಂದು ಅಲ್ಲಿ முழுவதுமாய் எல்லா கடனையும், என் மேல் விழுந்த எல்லா கடனையும், நான் பட்ட கடனை அவர் தீர்த்து முடித்து விட்டார். ಪೂರ್ಣವಾಗಿ ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ತೀರಿಸಿದನು. புரிந்துங்களா? ಅರ್ಥವಾಯಿತಾ? எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து விட்டார். paid in full, not half. பாதி இல்ல, ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ತೀರಿಸಿದರು. ಅರ್ಧವಲ್ಲ, 10% முடிக்கல, ಅವರು 10% ಅಲ್ಲ, 20% முடிக்கல, 20% ಮುಗಿಸಿದರು, 30% அல்லது 50% முடிக்கல. 30% ಇಲ್ಲ 50%. மனுஷன் எப்படி முடிப்பான்? உங்க கடனை என் கடனையும் தீர்க்க ಮನುಷ್ಯನು ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಮುಗಿಸುತ್ತಾನೆ? என்ன, நான் இவ்வளவு கொடுக்குறேன், நீ இவ்வளவு கொடுத்துக்கோ, அவ்வளவுதான் நான் உனக்காக நிக்க முடியும். ನಾನು ಇಷ್ಟು ಕೊಡ್ತೀನಿ, ನೀನು ಇಷ್ಟು ಮುಗಿಸು ಅಂತ. நீ பட்ட கடனுக்கு நான் ஏன் நிக்க முடியும்? ನೀನು ಮಾಡಿದ ಸಾಲಕ್ಕೆ ನಾನು ಯಾಕೆ மனுஷன் அப்படிதான் சொல்லுவான், அவ்வளவுதான் முடியும் அவங்களால. ಮನುಷ್ಯನ ಹಾಗೆ ಹೇಳ್ತಾನೆ. ஆனால் என் கர்த்தர் என்ன சொல்லுகிறார், என்ன செஞ்சார் தெரியுமா? ನನ್ನ ಕರ್ತನು ಏನು ಮಾಡಿದರು? நான் பட்ட எல்லா கடனையும், அவர் பட்ட கடன் அல்ல, ನಾನು ಮಾಡಿದ ಸಾಲವನ್ನು அவர் படல எதையும், ಅವರು ಕೊಟ್ಟಿಲ್ಲ, அவர் எந்த பாவத்தையும் செய்யல, ಅವರು ಏನು ಮಾಡಿಲ್ಲ, அவர் எந்த அக்கிரமத்தையும் செய்யல, ಅವರು ಯಾವ ಅಕ್ರಮಗಳನ್ನು ಮಾಡಿಲ್ಲ, அவர் எந்த தப்பையும் செய்யல. ಅವರು ಯಾವ ತಪ್ಪುಗಳನ್ನು, நானும் நீங்களும் செஞ்ச தப்ப, ನಾವು ನೀವು ಮಾಡಿದ நானும் நீங்களும் செஞ்ச பாவத்தை ನಾವು ನೀವು ಮಾಡಿದ ಪಾಪವನ್ನು paid in full. ಅವರು ಸಾಲವನ್ನು ಪೂರ್ಣ, hallelujah, it is finished, ಅದು ತೀರಿತು, it is finished, முடிந்தது, ಅದು ತೀರಿತು, எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. ಮುಗೀತು. இனிமேல் நீங்க போய் எதையும் செய்யக்கூடாது. ಇನ್ಮೇಲೆ ನೀವು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು. யாருங்க செய்யக்கூடாது? ಯಾರು ಹೋಗಿ ಮಾಡಬಾರದು. இனிமேல் நாம் போய் எதையும் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. ಈಗ ನಾನು ಹೋಗಿ ಏನು ಮಾಡಬಾರದು, ಏನು, அவர் எல்லா கடனையும் அடைத்து முடித்து விட்டார். ಅವರು ಎಲ್ಲ ಸಾಲವನ್ನು ತೀರಿಸಿದರು. 2 கொரிந்தியர் 5:18 வரைக்கும் வசனம் சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 5ನೇ ಅಧ್ಯಾಯ 18ನೇ ವಚನ. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது, ಇದೆಲ್ಲ ದೇವರಿಂದಲೇ ಉಂಟಾದದ್ದು. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு ಆತನು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕ ನಮ್ಮನ್ನು ತನಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿಕೊಂಡು ಸಮಾಧಾನ ವಿಷಯವಾದ ಸೇವೆಯನ್ನು ನಮಗೆ ಅನುಗ್ರಹಿಸಿದನು. முழுசா வாசிச்சிருங்க.
ಆ ಸಮಾಧಾನ ವಾಕ್ಯವೆಂದರೆ ದೇವರು ಮನುಷ್ಯರ ಅಪರಾಧಗಳನ್ನು ಅವರ ಲೆಕ್ಕಕ್ಕೆ ಹಾಕದೆ ಲೋಕವನ್ನು ಕ್ರಿಸ್ತನಲ್ಲಿ ತನಗೆ ಸಮಾಧಾನ ಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇನೆಂಬುದೇ ಅದನ್ನು ಸಾರುವ ಸೇವೆಗೆ ನಮ್ಮನ್ನು ನೇಮಿಸಿದ್ದಾನೆ. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். என்னங்க, கிறிஸ்துவுக்குள் நம்ம எல்லாரும் ஒப்புரவாயிட்டோம். ನಾವು ಕ್ರಿಸ್ತುವಿನಲ್ಲಿ ಎಲ್ಲರೂ ನಾವು ಒಪ್ಪಿಸಿಕೊಂಡ್ವಿ. எல்லாவற்றையும் அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದನು. நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் யார் செஞ்சாரு? ನಮ್ಮ ಪಾಪಗಳಿಗಾಗಿ ಪರಿಹಾರ ಯಾರು ಮಾಡಿದರು? அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு. ಅವರು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. நம்ம மேல விழுந்தது பாருங்க சாபம். ನಮ್ಮ ಮೇಲೆ ಬಿತ್ತಲ ಶಾಪ. சொல்றாங்கல்ல, அப்பா செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச பாவம், என் தாத்தா செஞ்ச பாவம், என் முன்னோர்கள் செஞ்ச பாவம். ಹೇಳ್ತಾರಲ್ಲ, ತಂದೆ ಮಾಡಿದ ಪಾಪ, ತಾಯಿ ಮಾಡಿದ ಪಾಪ, ಅಥವಾ ನಿನ್ನ ಅಜ್ಜ ಮಾಡಿದ ಪಾಪ, ಅಥವಾ ನಿಮ್ಮ ಹಿರಿಯರು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನು ಹೇಳ್ತಾರಲ್ಲ. வெரி குட். அந்த பாவங்களை அந்த சாபங்களை எல்லாம் அவர் தீர்த்து விட்டார். ಆ ಶಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಅವರು ತೀರಿಸಿ ಬಿಟ್ಟರು. அவர் முடித்து விட்டார். ಅವರು ಮುಗಿಸಿ ಬಿಟ್ಟರು. ಅದதான் அவர் இங்க சொல்றாரு. ಅದನ್ನೇ ಅವರು ಇಲ್ಲಿ கல்வாரி சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಮುಗಿಸಿದರು. இனி எந்த பலிகளையும் நானும் நீங்களும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ಇನ್ಮೇಲೆ ಯಾರು ನಾವು ಆಗಲಿ ನೀವು ಆಗಲಿ ಯಾವ ಬಲಿಯನ್ನು ನಾವು இனி எந்த மலையை ஏற வேண்டிய அவசியம் இல்ல. காரணம் அவர் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ಇನ್ಮೇಲೆ ನಾವು ಯಾವ ಬೆಟ್ಟಗಳನ್ನು ಹತ್ತಲಿಕ್ಕೆ ನಾವು ಹೋಗಬಾರದು, ಯಾಕಂದರೆ ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. என்ன பாருங்க, இனி எந்த மடத்தையும் எந்த மனுஷனையும் நாடி ஓட வேண்டிய அவசியம் இல்ல. அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிந்தது என்று சொல்லிட்டாரு. ஹல்லேலூயா. ಇನ್ನು ಮುಂದೆ ಯಾವುದೇ ಮಠವಾಗಲಿ ಅಥವಾ ಆಶ್ರಯಿಸುವ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. இனி எந்த ஆட்டையும் நான் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவரே தேவாட்டுக்குட்டியாக மரித்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. ಇನ್ನು ನಾವು ಮೇಕೆಗಳನ್ನು ಬಲಿ ಕೊಡುವುದಾಗಲಿ ಏನು ಮಾಡುವುದಾಗಲಿ ಅಗತ್ಯವಿಲ್ಲ, ಏಕೆಂದರೆ ಅವರೇ ಬಲಿಯಾಗಿ ಅವರು ಕುರಿಯಾಗಿ ಅವರು ಬಲಿಯಾದರು. எந்த மாட்டையும் இனி நான் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ಯಾವ ಹಸುವನ್ನು ನಾವು ಬಲಿ ಕೊಡುವುದಕ್ಕೆ எந்த கேண்டலையும் கொளுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ನಾವು ಯಾವ ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನು ನಾವು ಹಚ್ಚಿಸುವ இனி நானே கூட என்ன துன்புறுத்திக்கிட்டு கடவுளே எனக்கு இதை கொடு, கடவுளே எனக்கு அதை கொடு, கடவுளே என்ன அதை செய், எனக்கு இதை செய்ய சொல்லி நான் என்ன கீறிக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ಇನ್ನು ಮುಂದೆ ನನ್ನ ದೇಹದ ಮೇಲೆ ಯಾವುದೇ ಹಿಂಸೆಯನ್ನು ಸಹಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ. ஆமா தானே, நான் என்ன கீறிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನನ್ನನ್ನು ನಾನು ಗೀಚಿಕೊಳ್ಳುವ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. என்ன சாட்டையில அடிச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ನನ್ನನ್ನು ನಾನು ರಾಟೆಯಿಂದ ಆಗಲಿ ಅಥವಾ ಸಾಟೆಯಿಂದ ಆಗಲಿ ನಾನು ಹೊಡೆದುಕೊಳ್ಳುವುದು நான் என்னுடைய ரட்சிப்புக்கு எந்த கிரியையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ನಾನು ನನ್ನ ರಕ್ಷಣೆಗೋಸ್ಕರ ನಾನು ಏನೋ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದಕ್ಕೆ ಅಗತ್ಯವಿಲ್ಲ. அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அவர் ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. கரங்களை தட்ட மாட்டோமா? அவர் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ಅವರು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. சிலுவையில் எல்லாவற்றையும் முடித்து விட்டார். ಅವರು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. கொஞ்சமல்ல, முழுவதுமாய் முடித்து விட்டார். ಅವರು ಸ್ವಲ್ಪವಲ್ಲ, ಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. நீங்களும் நானும் போய் இத முடிச்சிட்டாரு, இத கொஞ்சம் முடிக்கல, அத கொஞ்சம் முடிக்கலன்னு செய்ய முடியாது. ನೀವು ನಾವು ಹೋಗಿ ಇದು ಸ್ವಲ್ಪ ಮಾಡಿದರೆ ಅದು ಕಡಿಮೆ ಮಾಡಿದರೆ ಅದನ್ನ ಮಾಡಿದರೆ ಇದನ್ನ ಮಾಡಿ ಅಂತ ಹೋಗಿ ಮಾಡುವುದಲ್ಲ. இதுல கொஞ்சம் முடிச்சு வச்சிட்டு போயிட்டாரு, இதுல கொஞ்சம் பெண்டிங் வச்சிட்டாருன்னு கர்த்தரை பார்த்து சொல்ல முடியாது. ಇದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಪೆಂಡಿಂಗ್ ಇಟ್ಬಿಟ್ರು, ಇದರಲ್ಲಿ ಸ್ವಲ್ಪ ಮಾಡಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಕರ್ತನನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ಹೇಳುವುದಲ್ಲ. சொல்லுங்களேன், it is finished. ಹೇಳಿ, ಇದು ತೀರಿತು. சிரிச்சுக்கிட்டே சொல்லுங்க, it is finished. ಇದು ತೀರಿತು. கன்னடத்துல சொல்றீங்களா? ತೀರಿತು. ಎಲ್ಲವೂ ತೀರಿತು. தமிழ்ல சொல்லமா? எல்லாம் முடிந்தது. ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು. முழுசா முடிஞ்சிருச்சுங்க. ಪೂರ್ಣವಾಗಿ ಮುಗಿಯಿತು. ಟೆಟಲೆಸ್ಟಾயிங்க. ಅದು ಟೆಟಲೆಸ್ಟಾய். என்னங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು. இனி நாம் போய் ஒன்னொன்னையும் செய்ய வேண்டியதில்லை. ಇವತ್ತು ಹೋಗಿ ನಾನೇನು ಮಾಡುವುದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இனி நாம் எந்த பலியையும் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ಇನ್ಮೇಲೆ ನಾವು ಯಾವ ಬಲಿಯನ್ನು ಮಾಡುವುದು ಕಾರಣ முதல் காரியம், ಮೊದಲನೇ ಕಾರ್ಯ, primal sacrifice அவர் ஆயிட்டார். ಪ್ರಮುಖ ತ್ಯಾಗ ಅಥವಾ ಪ್ರಾಥಮಿಕ ತ್ಯಾಗ, பிரதான பலியாய் அவர் ஆனார். முதலான மேலான பலியாய் அவர் ஆயிட்டார். ಅವರು ಪ್ರಮುಖ ಬಲಿಯಾಗಿ ಆದರು.
அந்த தியாகத்தை ಆ ತ್ಯಾಗವನ್ನು வேற யாராலும் செய்ய முடியாது. ಬೇರೆ ಯಾರಿಂದನೂ ಮಾಡಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. இயேசு எனக்காக உங்களுக்காக ಯೇಸು ನನಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ முதலான பலி ஆயிட்டாரு. ಮೊದಲನೆಯ ಬಲಿಯಾದರು. மேலான பலி ஆயிட்டாரு. ಅವರು ಪ್ರಮುಖ ಬಲಿಯಾದರು. உன்னதமான பலி ஆயிருக்கிறார். ಅವರು ಉನ್ನತವಾದ ಬಲಿಯಾದರು. உயர்ந்த பலி அந்த பலி. ಅವರು ಉದಾತ್ತ ಬಲಿಯಾದರು. என் இயேசுவின் பலியே இந்த உலகத்தில் எல்லா பலிகளை பார்க்கிலும் உயர்ந்த பலியாயிருக்கிறது. ನನ್ನ ಯೇಸುವಿನ ಬಲಿಯೇ ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿ ಅತ್ಯಂತ ಉನ್ನತವಾದ ಬಲಿಯಾಗಿದೆ. இந்த பலிக்கு நிகர் இந்த உலகத்துல நானும் நீங்களும் எந்த பலியை கொடுத்துட முடியுங்க? ಈ ಬಲಿಗಿಂತ ನಾವು ನೀವು ಏನ್ ಕೊಡುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿದೆ? இந்த தியாகத்திற்கு முன்னாடி இந்த உலகத்துல வேற யார் தியாகத்தை வைக்க முடியுங்க? ಈ ತ್ಯಾಗಕ್ಕೆ ಬೇರೆ ಯಾವಿದರು? ಈ ತ್ಯಾಗಕ್ಕೆ ಯಾವುದೇ ತ್ಯಾಗವನ್ನು ನಾವು ಹೋಲಿಸಲದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. எனக்காக உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அவர். வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 13:8 வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, ಪ್ರಕಟಣೆಗಳು 13:8 ಲೋಕದ ಆದಿಯಿಂದ ಕೊಲ್ಲಲ್ಪಟ್ಟ ಕುರಿಮರಿಯ ಜೀವ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಯಾರ ಹೆಸರುಗಳು ಬರೆಯಲ್ಪಟ್ಟವು. அவ்வளவுதான், அது போதும். உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். எப்பங்க, ಯಾವಾಗ, எப்ப அடிக்கப்பட்டாரு? ಯಾವಾಗ ಅವರು நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு அதுக்கப்புறம் அடிக்கப்பட்டாரா? ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ ನಂತರ ಅವರು இல்ல, ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರಾ? இது தீர்க்க தரிசன வசனங்க இதெல்லாம். ಇವೆಲ್ಲ ಪ್ರವಾದಿಯ எப்ப அடிக்கப்பட்டார் தெரியுமா? ಯಾವಾಗ ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು நாம் ಗೊತ್ತಾ? பிறப்பதற்கு முன்பாகவே. ನಾನು ಹುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆವೇ. இந்த உலகம் உண்டானது பாருங்க, ಈ ಲೋಕವು ಉಂಟಾಯ್ತಲ್ಲ, அப்பவே ಆವಾಗಲೇ எனக்காக முன் குறிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர். கரங்களை தட்டலாம். ஹalleluya. யக்ஞத குரிமரி, ಅವರು ಯಜ್ಞದ ಕುರಿಮರಿ, எனக்காக உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அடிக்கப்பட கொடுக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் அவர். ನನಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಅವರು ಕುರಿಮರಿಯಾಗಿ ಕೊಡಲ್ಪಟ್ಟರು. எனக்காக ஏற்கனவே ஆயத்தமாக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் இந்த இயேசுவே. இந்த இயேசு மாத்திரமே. ಈ ಯೇಸು ಮಾತ್ರವೇ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இவருக்கு மேல எந்த பலியை நான் கொடுத்துட முடியும்? ಇವ್ರ ಮೇಲೆ ನಾನು ಏನ್ ಬಲಿಯನ್ನು ಕೊಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? இல்லை நான் பெருசா கொழுத்த மாட்டை கொழுத்த கோழியை அறுக்கிறேன்னு சொல்ல முடியுமா? ಇಲ್ಲ, ನಾನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಕೋಳಿ ಆಗಲಿ ಅಥವಾ ಹಸು ಆಗಲಿ ಅದಕ್ಕಿಂತ ಮೇಲಾದರೂ ನಾನು ಕೊಟ್ರೆ ಆಗುತ್ತಾ? ಇವರ போல ஒரு பலியை என்னால உங்களால செய்ய முடியுமா? ಇವರಿಗಿಂತ ಮೇಲಾಗಿ ನಾವು ಯಾವ್ದಾದ್ರು ಬಲಿಯನ್ನು அது அவசியம் இல்ல. அது இனிமேல் ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. இந்த உலகம் இன்னும் இதை நம்பாததனால இன்னைக்கும் பலியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ಈ ಜಗತ್ತು ಅದನ್ನು ನಂಬಿಲ್ಲದ ಕಾರಣದಿಂದಾಗಿ ಆ ಬಲಿಯನ್ನು ಕೊಡುತ್ತಾ ಇದೆ. என்ன பாருங்க, சில பேர் என்ன சொல்றாங்க, இந்த வார்த்தை சொல்லுவாங்க, ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனே கடைக்க வந்துட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. ಕೆಲವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಹಸುವನ್ನು ಕಡಿದು ಅಥವಾ ಕುರಿಯನ್ನು ಕಡಿದು ಕೊನೆಯದಾಗಿ ಮನುಷ್ಯರನ್ನೇ ಕಡಿಯುವುದಕ್ಕೆ இப்ப ஆட்டை கொடுத்தது போதும், மாட்டை கொடுத்தது போதும், இப்ப மனுஷனை பலி கொடுக்கிற அளவுக்கு ஆயிட்டாங்க. ಈಗ ಹಸುವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಸಾಕು ಹಾಗಲಿ ಅಥವಾ ಕುರಿಯನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದು ಸಾಕು ಹಾಗಲಿ ತದನಂತರ ಅವರು ಮನುಷ್ಯನನ್ನು ಕೊಡುವುದಕ್ಕೆ ಬರುತ್ತಾರೆ. போன வாரம் ஒரு வீடியோ பார்த்தேன். ಹೋದ ವಾರ ನಾನೊಂದು ವಿಡಿಯೋ ಅದು ಯೋಚಿಸಾವೆ எனக்கு ஒரு மாதிரி உடம்பெல்லாம் நடுங்குது. ಅದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿದಾಗ ನನಗೆ ಮೈಯೆಲ್ಲ ಒಂಥರ ಜುಮ್ ಅನ್ನುತ್ತದೆ. ஒருத்தர் தலை இல்ல, ஒருத்தருக்கு ಒಬ್ಬರಿಗೆ ತಲೆ ಇಲ್ಲ, அந்த காலை பிடிச்சிக்கிட்டு ரோட்ல சுத்துறான். ಆ ಕಾಲನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಅವರು ರೋಡಲ್ಲಿ ತಿರುಗುತ್ತಾರೆ. அது நான் கொஞ்ச நேரம் நான் அந்த பொம்மை நினைச்சிட்டு இருந்தேன். ನಾನು ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತು ಅದು ಗೊಂಬೆ ಅನ್ಕೊಂಡಿದ್ದೆ. பலி கொடுத்துட்டானா என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அந்த வீடியோல என்ன ஒன்று பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. ಅದು ಬಲಿ ಕೊಟ್ಬಿಟ್ರಂತೆ, ಆ ವಿಡಿಯೋದಲ್ಲಿ ಏನು ಮಾಡಿದ್ರಂತ ಗೊತ್ತಿಲ್ಲ. அதை பிடிச்சி அதை சுத்திரும், அதை பிடிச்சி ஆடுறான், அந்த பிணத்தை பிடிச்சி ஆடுறாங்க, குதிக்கிறாங்க, எல்லாரும் குதிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறாங்க. ಆ ಹೆಣವನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ಅವರು ಫುಲ್ಲು ಸುತ್ತಾಡ್ಕೊಂಡು ಅವರು ಜನ ಗುಂಪಲ್ಲಿ ಏನೋ ಮಾಡ್ತಾ ಇದ್ರು. ஒரு விதமா வெறித்தனமா இருக்கிறாங்க, ஏதோ அவங்களுக்குள்ள புகுந்தது போல இருக்கிறாங்க. ಒಂದು ವಿಧ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರು. அப்படியே திருப்பி விட்டுட்டான் அந்த வீடியோவை. ಹಾಗೆ ನಾನು ಅದು ತಿರುಗಿಸಿ ಬಿಟ್ಟೆ. எந்த பலியும் இனி அவசியம் இல்லை. ಯಾವ ಬಲಿ ಇನ್ನ ಮೇಲೆ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. பிரைமல் சாக்ரிஃபைஸ் என் இயேசு செஞ்சிட்டாரு, முடிச்சிட்டாரு. ಪ್ರಮುಖ ತ್ಯಾಗ ಅವರು ಮಾಡಿದರು. என் இயேசு செஞ்சு முடிச்சிட்டாரு. ನನ್ನ ಯೇಸು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. என் இயேசு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ನನ್ನ ಯೇಸು ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. பாருங்க, ஒரு காலகட்டத்துல கர்த்தர் கீழ்ப்படிதலுக்காக பலிகள் அனுமதித்தார். பழைய ஏற்பாட்டு காலத்துல, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆ ಕಾಲದಲ್ಲಿ ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದರೆ, ஒரு மனுஷன் பாவம் செஞ்சானா, ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದರೆ அவன் ஒரு காளையையோ, அதாவது காளைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, ஒரு மாடு, அதாவது ஆண் மாடு, காளையையோ அல்லது ஆட்டையோ அவன் பலி செலுத்த வேண்டும் பாவம் செய்ததற்காக. ಒಂದು ಹಸುವನ್ನು ಅಥವಾ ಒಂದು ಕುರಿಯನ್ನು ಅವನು ಬಲಿಯಾಗಿ ಕೊಡಬೇಕಾಗಿತ್ತು. அப்போ என்ன பண்ணுவான், பிரதான ஆசாரியனிடத்துல 2 ஆட்டை எடுத்துட்டு வருவான். ಅವಾಗ ಏನು ಮಾಡುತ್ತೀವಿ ನಾವು, ಪ್ರಧಾನ
ಪ್ರವಾದಿ ಹತ್ರ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತೀವಿ. அந்த 2 ஆட்டை எடுத்துட்டு வந்த பிறகு அந்த 2 ஆட்டுல ஆசாரியன் என்ன பண்ணுவார், சீட்டு போடுவார், எந்த ஆட்டை பலி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ಆ ಪ್ರಧಾನಿ ಏನು ಮಾಡುತ್ತಾರೆ, ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದಿರುವ ಬಲಿಗಳನ್ನು ನೋಡಿ ಅದರಲ್ಲಿ ಚೀಟನ್ನು ಹಾಕುತ್ತಾರೆ. சீட்டு விழுந்த ஆட்டை செலக்ட் பண்ணி அந்த பாவம் செய்த அந்த மனுஷன் அந்த ஆட்டின் தலை மேல கையை வச்சு தன்னுடைய பாவத்தை எல்லாம் அந்த ஆட்டின் மேல இறக்குவான், அறிக்கை செய்வான். ಚೀಟು ಬಿದ್ದ ಹಾಡನ್ನು ಅವನು ತೆಗೆದುಕೊಂಡು ಬಂದು ಅದರ ಮೇಲೆ ಕೈ ಇಟ್ಟು ತನ್ನ ಪಾಪಗಳನ್ನೆಲ್ಲ ಒಪ್ಪಿಕೊಂಡು அப்படி அறிக்கை செஞ்ச பிறகு ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವನು ಅರಿಕೆ அந்த ಮಾಡುತ್ತಾರೆ. குற்றம் இல்லாத அந்த பாவம் ஒன்றும் தெரியாத அந்த ஆட்டை என்ன பண்ணுவாங்க, கொண்டு போய் பலியிடுவாங்க. ಆ ಪಾಪರಹಿತ ಪಾಪವನ್ನು ಅದು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನು ಕಡಿಯುತ್ತಾರೆ. கவனிங்க என்ன கவனிங்க, பலியிடுவாங்க. ಗಮನಿಸಿ அப்படி பலியிட்டு ಆ ರೀತಿಯಾಗಿ ಬಲಿ ಇಟ್ಟು அடுத்த ஆட்டை என்ன பண்ணாங்க, அது போக்காடாக விட்டுடுவாங்க, அப்படியே வனாந்திரத்துல அனுப்பிடுவாங்க. ಇನ್ನೊಂದು ಆಡನ್ನು ಏನ್ ಮಾಡುತ್ತಾರೆ, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ಹೋಗುವುದಕ್ಕೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುತ್ತಾರೆ. இந்த பாவமறியாத ஆடு பலி ஆயிடும். ಈ ಪಾಪರಹಿತವಾದ ಕುರಿಮರಿಯು ಬಲಿಯಾಗುತ್ತದೆ. இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆண்டவருக்கு வந்தது. ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಸನ್ನಿವೇಶ ದೇವರು 2 ஆட்டுல நான் ஒண்ணு அவர் ஒண்ணு. 2 ಕುರಿಮರಿಯಲ್ಲಿ ನಾನು ಒಂದು ದೇವರೊಂದು. ஆசாரியன் என்ன பண்ண, அந்த ஆட்டுக்கு ಪೋಪನ್ ಏನ್ ಮಾಡುತ್ತಾನೆ, செலக்ட் பண்ணாரு, பேர் செலக்ட் பண்ணி போட்டாரு. ಅವನು ಹೆಸರಾಗಿ ಅವನು ಸೆಲೆಕ್ಟ್ ಮಾಡುತ್ತಾನೆ. இந்த இயேசு என்ன பண்ணாரு தெரியுமா, ಈ ಯೇಸು ಏನ್ ಮಾಡಿದ್ರು ಗೊತ್ತಾ, அவரே தர எனக்காக வந்துட்டார். ಅವರು ನನಗೋಸ್ಕರ ಬಲಿಯಾಗಿ ಇದ್ದರು. செலக்ட் எல்லாம் வேண்டாப்பா, ಅವರು ಸೆಲೆಕ್ಟ್ ಆಗಿಲ್ಲ. இந்த ஆட்டுக்காக செலக்ட் எல்லாம் இல்லை, நான் வரேன். ಈ ಕುರಿಮರಿಗಾಗಿ ನಾನು ಬರಲಿಲ್ಲ. அவன் பாவம் செஞ்சிருக்கிறான், ಅವನು ಪಾಪ ಮಾಡಿದ್ದಾನೆ, அக்கிரமம் செஞ்சிருக்கிறான், ಅವನು ಅಕ್ರಮ ಮಾಡಿದ್ದಾನೆ, பெரிய இச்சையில் விழுந்திருக்கிறான், பெரிய சேற்றில் இருக்கிறான், ಅವನು ದೊಡ್ಡ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದಾನೆ. நான் வரேன், ನಾನು ಬರುತ್ತೀನಿ, நான் அவனுக்காக மரிக்கிறேன்னு சொல்லி ನಾನು ಬರುತ್ತೀನಿ, ನಾನು ಅವನಿಗೋಸ್ಕರ ನಾನು ಬಲಿ ಆಗ್ತೀನಿ ಅಂತ ಹೇಳಿ. குற்றமில்லாதவர் அவர், ಅವನು ಪಾಪರಹಿತವಾದವನು, மாசில்லாதவர் அவர், ಅವನು ಪಾಪರಹಿತವಾದವನು, பாவம் அறியாதவர் அவர். ಅವರು ಪಾಪವನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವರು. இந்த தேவன் ಈ ದೇವರು எனக்காக ನನಗೋಸ್ಕರ ஆட்டுக்குட்டியாக ಕುರಿಮರಿಯಾಗಿ மரித்தார். ಅವರು ಪ್ರಾಣವನ್ನು அவர் மரித்து எனக்காக மரித்து எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். ಅವರು ಪ್ರಾಣವನ್ನು ತ್ಯಜಿಸಿ ನನಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿದರು. அவருடைய சரீரத்தை எனக்காகவே கொடுத்து விட்டார். ತನ್ನ ದೇಹವನ್ನು ನನಗೋಸ್ಕರ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟನು. நமக்காக எனக்காக பாடுகளை பட்டு சரீர மரணத்தை அடைந்தார். ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕಾಗಿ ತನ್ನ ದೇಹವನ್ನು ಕೊಟ್ಟನು. சிலுவையின் மரணத்தை அடைந்தார். ಶಿಲುಬೆಯ ಮರಣವನ್ನು ಅನುಭವಿಸಿದನು. நம்முடைய பாவத்திற்கான பரிகாரம் நான் செலுத்த வேண்டியது இல்லாமல் நான் செலுத்த வேண்டிய இடத்தில் அவர் வந்து செலுத்தி விட்டார். ನನ್ನ ಪಾಪಗಳನ್ನು ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ ನಾನಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರುವುದಲ್ಲದೆ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಬಂದು ನಮ್ಮ ಪಾಪಗಳನ್ನು பரிகாரி ஆயிட்டார். அவர் ಆತನು ಪರಿಹಾರಿಯಾಗಿ ಬಂದು என் மேல விழுந்த எல்லா சாபத்திற்கான பரிகாரியாய் அவர் மாறிட்டாரு. ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ எல்லா ಪಾಪಗಳಿಗೆ ಆತನು ಪರಿಹಾರಿಯಾಗಿ ಬಂದು என் மேல விழுந்த எல்லா வியாதிக்கான பரிகாரியாய் அவர் மாறிட்டாரு. ನನ್ನ ಮೇಲೆ ಬಿದ್ದ ಶಾಪಕ್ಕೋಸ್ಕರ ಅವನು ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತವಾಗಿ, நான் பலவீனங்களா இருந்தேனே, வியாதியா இருந்தேனே, நான் சோர்வுள்ளவனா இருந்தேனே, எல்லாம் பரிகாரத்தையும் என் கர்த்தர் என் இயேசு அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியாய் அவர் பரிகாரமாய் ஆயிட்டாரு. ನನ್ನ ಕಾಯಿಲೆಗಳಿಗೆ ಅವರು ಪರಿಹಾರವನ್ನು சொல்லமா, ಪೂರ್ಣಗೊಳಿಸಿದ್ದಾರೆ. இயேசு என் பரிகாரி. ಹೇಳೋನ್ವಾ, ಯೇಸು ನನ್ನ ಪರಿಹಾರ. இயேசு ஏன் பரிகாரி ஆயிட்டாரு. ಹೇಳೋನ್ವಾ, ಯೇಸು ನನ್ನ ಪರಿಹಾರಿ. ஏன் பரிகாரி ஆயிட்டாரு. ಅವರು ನನ್ನ ಪರಿಹಾರಿ. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனிமே நீங்க போய் எந்த பரிகாரத்தையும் செய்யாதீங்க. பக்கದಲ್ಲಿ ನೋಡಿ ಹೇಳಿ, ನೀವೇನು ಹೋಗಿ எந்த பலியும் கொடுக்காதீங்க. ಯಾವ ಬಲಿಯನ್ನು ಕೊಡಬೇಡಿ. எந்த ஆட்டு பலியும் முடியாது. ಯಾವ ಕುರಿ ಬಲಿಯನ್ನು ಕೊಡಬೇಡಿ. எந்த மாட்டு பலியும் முடியாது. ಯಾವ எந்த கோழியும் தேவையில்லை. ಯಾವ ಕೋಳಿ ಆಗುವುದಿಲ್ಲ. எந்த புறாவும் தேவையில்லை. ಯಾವ ಪಾರಿವಾಳ, எந்த பலியும் அவசியம் இல்லை. ಯಾವ ಬಲಿ, அவர் உன்னதமான பலியாகி எனக்காக பரிகாரமாய் இறந்து விட்டார். ಅವರು ಉನ್ನತವಾದ ஹalleluya, என் பரிகாரி அவர். ಅವರು ನನ್ನ ಪರಿಹಾರ. எல்லாரும் சொல்லுவோம், எல்லாம் எழுந்து நின்று பாடலாமா? 2 நிமிஷம் எழுந்து நின்று கர்த்தர் பரிகாரி என்று சொல்லி அவர் ஆராதனை செய்யலாமா? ಹೇಳೋನ್ವಾ, ಕರ್ತನು ಪರಿಹಾರ ಅಂತ ಹೇಳಿ. இயேசு என் பரிகாரி, என்ப இயேசு என் பரிகாரி. சொல்லுவோமா? இயேசு என் பரிகாரி, என்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஓ, என் ஜீவிய நாட்களெல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன வாதைகள் நேர்ந்தாலும், சொல்லுவோமா? என்ன துன்பங்கள் வந்தாலும்,
என்ன வாதைகள் நேர்ந்தாலும், என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. கஷ்டங்கள் என்ன கஷ்டங்கள் சூழ்ந்தாலும், இன்ப ராஜா என் பரிகாரி. சத்தத்தை உயர்த்தி இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. ஜீவிய நாட்கள், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. சாத்தான் சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சாத்தான் என்னை எதிர்த்தாலும், சத்ரு என்னை தொடர்ந்தாலும், சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. ஓ சஞ்சலங்கள் வந்த போதும் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி, இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு என் பரிகாரி. ஓ இயேசு என் பரிகாரி, இன்ப இயேசு, இயேசு என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. இந்த வரியை பாட போறோம். அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இனி எனக்கு என்ன குறை உலகில், என் ராஜா எனக்கு துணையா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு என்ன குறை உலகில், என் ராஜா துணை எனக்கு. எனக்கு என்ன குறை உலகில், இயேசு, என் இயேசு துணை எனக்கு. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. இயேசு என் பரிகாரி. கடைசியா இயேசு என் பரிகாரி. எல்லாரும் சேர்ந்து சொல்லமா? இன்ப இயேசு என் பரிகாரி. ஜீவிய நாட்கள், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. என் ஜீவிய நாட்கள், என் ஜீவிய நாட்கள் எல்லாம் இன்ப ராஜா என் பரிகாரி. கரங்களை தட்டி என் பரிகாரியான தேவனுக்கு செலுத்தலாமா? அப்படியே நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. அப்படியே நீங்க உட்கார்ந்து கொள்ளுங்க. சொல்லமா? ಎಲ್ಲರೂ சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி சொல்லலாம். primal sacrifice. ಹೇಳೋಣ ಶಬ್ದವಾಗಿ. என்னங்க? பிரதான பலி, ಪ್ರಮುಖ ಬಲಿ, மேலான உன்னதமான பலி அவர் ಮೇಲಾದ ಬಲಿ. அவருக்கு ஈடா இன்னைக்கு எதையும் நான் செய்ய முடியாது, செய்ய வேண்டிய ಅವರಿಗೆ அவசியம் ಮೇಲಾದದು ಯಾವುದೂ ಇಲ್ಲ. ஒரு தடவை முடிச்சிட்டாரு. ಒಂದು ಸರಿ ಅವರು ಮುಗಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. இரண்டாவதாக primal sacrifice ಮಾತ್ರமಲ್ಲ, ಪ್ರಮುಖ ತ್ಯಾಗ ಅಲ್ಲದೆ pure sacrifice, ಪರಿಶುದ್ಧ ತ್ಯಾಗ. என்னங்க? சொல்லமா? pure sacrifice. ಹೇಳೋಣವಾ? ಪರಿಶುದ್ಧ ತ್ಯಾಗ. pure sacrifice, ಪರಿಶುದ್ಧ ತ್ಯಾಗ, பரிசுத்த தியாகம், பரிசுத்த பலி. அவர் பலி மாத்திரம். ಪರಿಶುದ್ಧ ತ್ಯಾಗ, ಪರಿಶುದ್ಧ ಬಲಿಯಾಗಿ அவர் பலி ಮಾರ್ಪಟ್ಟರು. குறை இருக்கும். ஒரு ஆட்டின் பலியிலே குறை இருக்கும். ಒಂದು ಕುರಿಯ ಬಲಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ஒரு ಇರುತ್ತದೆ. மிருகத்தின் பலியிலே குறைகள் இருக்கும். ಒಂದು ಮೃಗದ ಬಲಿಯಲ್ಲಿ ಒಂದು ಕೊರತೆ ಇರುತ್ತದೆ. பாருங்க, இப்போ நம்ம எதனா மாடு ஆடு வாங்குறோம்னு சொன்னா சுழி பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க. ನೋಡಿ, ನಾವೇನಾದ್ರೂ ಹಸು ಏನಾದ್ರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳಬೇಕಾದ್ರೆ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ ಸುಳಿ ನೋಡಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ ಅಂತ ಹೇಳಿ. ನಾನು ஒரு எங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தேன். ನಾನು ನನ್ನ ಸಂಬಂಧಿಕರ ಮನೆಗೆ ಹೋಗಿದ್ದೆ. அப்போ ஒரு தடவை போனப்போ ஒரு மாட்டை வச்சிட்டு இருந்தாங்க. ಆಗ ಒಂದು ಸರಿ ಹೋದಾಗ ಒಂದು ಹಸುವನ್ನು ಇಟ್ಟಿದ್ದರು. இன்னொரு தடவை போனப்போ அந்த மாட்டை வச்சுக்கல. ಇನ್ನೊಂದು ಸರಿ ಹೋದಾಗ ಅವರು ಆ ಹಸುವನ್ನು அதை வித்துட்டு வேற ஒரு மாட்டை வாங்கியிருந்தாங்க. ಅದನ್ನು ಅವರು ಮಾರ್ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಏನು ತೆಗೆದುಕೊಂಡರು. என்னன்னு விசாரிச்சா ಏನಂತ ವಿಚಾರಿಸಿದರೆ அந்த மாடு வந்து அவங்களுக்கு ஒத்து வரலையா.
ಆ ಹಸು ಒಂದು ಅವರಿಗೆ ಸೆಟ್ அந்த ಆಗಲಿಲ್ಲ. மாடு வந்து சுழி சரியில்லையா, ಆ ಹಸುವಿಗೆ ಅದು ಸುಳಿ ಸರಿ ಇಲ್ಲ. அதனால வீட்டுல இருக்கிறவங்களும் அடிக்கடி உடம்பு சரியில்லாம போச்சான், ரொம்ப வியாதி வந்துடுச்சான். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ಏನಾಯ್ತು, ಮನೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು ಆ ಕಾಯಿಲೆಯಿಂದ ಬಿದ್ದರು, ಅವರಿಗೆ ತೊಂದರೆಗಳು ಬಂತಂತೆ. நான் எங்க போய் சொல்லுவேன் இந்த கொடுமையை? ನಾನು ಇದನ್ನ ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಹೇಳುವೆ? புரியுதுங்களா? ಅರ್ಥ ಆಯ್ತಾ? சரி, இருந்துட்டு போட்டோம். ಸರಿ, ಇದ್ದು ಹೋಗಲಿ. அந்த மாட்டுக்கு ஒரு சுழி இருந்தா எனக்கு என்னையா ஆக போகுது? ಆ ಹಸುವಿಗೆ ಒಂದು ಸುಳಿ ಅಂದ್ರೆ ನಾನೇನ್ ಮಾಡಿ? அந்த ஆட்டுக்கு ஏதோ சுழி தப்பா இருந்தா எனக்கு என்ன ஆக போகுது? ಆ ಕುರಿಗೆ ಒಂದು ಸುಳಿ ತಪ್ಪಾಗಿದ್ರೆ ஆனா சுழி பார்த்து வாங்கணும். ಅರೆ ಸುಳಿ ನೋಡಿ, ஏன்னா அதுல வந்து அந்த ஆட்டின் குணங்கள் அடங்கி இருக்கு. ಅದರಲ್ಲಿ ಆ ಕುರಿಯ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳು அது ಇರುತ್ತದೆ. அது அதுக்கு என்ன நடக்கும், அது விஷயங்கள்லாம் அதுக்கு நிறைய கான்செப்ட் இருக்கு. ಅದಕ್ಕೆ ಏನನ್ನೆಲ್ಲ ನಡೆಯುತ್ತೆ ಅಂತ ಹೇಳಿ ಅದಕ್ಕೊಂದು நீ எதுக்கு பாக்குறன்றது தான் முக்கியம். ನೀನ್ ಏನಕ್ಕೆ ನೋಡುತ್ತೆ ಅನ್ನೋದೇ ಮುಖ್ಯ. அவன் அப்படி சொல்றாங்க. ಅವನು ಆ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஒருவேளை ಒಂದು நான் செலுத்துகிற இந்த உலக பிரகாரமாய் செலுத்துகிற எந்த பலியிலும் குறை இருக்கலாம். ನಾನು ಕೊಡುವ ಬಲಿಯಲ್ಲಿ ಹಲವಾರು ಕಾರ್ಯಗಳು குறை இருக்கும். ಅದರಲ್ಲಿ ಕೊರತೆಗಳು ಇರುತ್ತದೆ. ஏன்னா ஆட்டை செலுத்துறனா குறை இருக்கும். ಕುರಿಯನ್ನು ನಾವು ಕೊಟ್ಟಿಲ್ಲ ಅಂದರೆ ಅದರಲ್ಲಿ ಕೊರತೆ ಇರುತ್ತದೆ. எதை செலுத்தினாலும் அதுல பாவம் அடங்கி இருக்கு. ನಾವು ಏನು ಸಲ್ಲಿಸಿದರೂ ಅದರಲ್ಲಿ ಪಾಪವಿರುತ್ತದೆ. ஏனென்றால் எல்லாம் ரத்தம் சம்பந்தமா இருக்கு, அதனால பாவம் அடங்கி இருக்கு. ಎಲ್ಲವೂ ರಕ್ತ ಸಂಬಂಧಿಸಲ್ಪಟ್ಟಿದೆ. ಆದರೆ இந்த இயேசுவின் ரத்தம், ಆದರೆ ಈ ಯೇಸುವಿನ ರಕ್ತ பரிசுத்த ரத்தம், ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತ, பரிசுத்த ரத்தத்தை உடையவர் அவர். ಅವರು ಪರಿಶುದ್ಧ ಉಳ್ಳ ರಕ್ತವಾಗಿದೆ. அவரை குறித்து சொல்லுகிறது என் வேதம், பியூர் சாக்ரிஃபைஸை குறித்து என் வேதம் சொல்லுகிறது. ಅವರ ಪರಿಶುದ್ಧ ರಕ್ತವನ್ನು ಕುರಿತು ಇಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ. 2 கொரிந்தியர் 5:21 வசனம் சொல்லுகிறது. 2 ಕೊರಿಂಥದವರಿಗೆ 5ನೇ ವಾಕ್ಯ 21ನೇ ವಚನದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಪಾಪವನ್ನು ಅರಿಯದ ಆತನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪವನ್ನಾಗಿ ಮಾಡಿದನು. போதும், என்னங்க? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். ಪಾಪವನ್ನು ಅರಿಯದ ಆತನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪವನ್ನಾಗಿ ಮಾಡಿದನು. என்னங்க புரியுதுங்களா நான் சொல்றது? ಅರ್ಥ ಆಗ್ತಿದೆ ನಾನು ಹೇಳೋದು? பாவமே அறியாத அவர் நமக்காக பாவம் ஆக்கினார். ಪಾಪವನ್ನೇ ಅರಿಯದ ಆತನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪವನ್ನಾಗಿ இன்னொரு வசனத்தில் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவில்லை. ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ಅವರು ಪಾಪವನ್ನೇ ಮಾಡಲಿಲ್ಲ. 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 ಪೇತ್ರ 2ನೇ ಅಧ್ಯಾಯ, அவர் பாவம் செய்யவில்லை. ಅವರು ಪಾಪವನ್ನು 1 யோவான் 3:5 வசனம் சொல்லுகிறது, அப்படியே சொல்லுங்க, அவரிடத்தில் பாவம் இல்லை. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ. அவர் பாவமானாருங்க, ಅವರು ಪಾಪವಾದರು, ஆனா அவரிடத்தில் பாவம் இல்லை. ಆದರೆ ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಪಾಪವಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது அவர் பாவியானார்னு சொல்ல, ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ ಅವರು ಪಾಪಿಯಾದರು ಅಂತ. பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. ಪಾಪವನ್ನು ಅರಿಯದ ಆತನನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ಪಾಪವನ್ನಾಗಿ அவர் ಮಾಡಿದನು. பாவியாகல, ಅವರು ಪಾಪಿಯಾಗಲಿಲ್ಲ. என் பாவத்தை அவர் சுமந்து கொண்டதனால ನನ್ನ ಪಾಪವನ್ನು அவர் பாவியாயிட முடியாது. ಅವರು ಪಾಪಿ ಆಗುವುದಿಲ್ಲ. அவர் பாவமானார் என்று வேதம் சொல்லுகிறது. ಅವರು ಪಾಪವಾದರು ಅಂತ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. என்னங்க, அவர் பாவமானார், அவர் அவ்வளவு பாவ பரிதாபத்துக்குரியவரானார் அப்படின்னு சொல்லி ಅವರು ಅಷ್ಟು ಪಾಪ ಉಳ್ಳವರಾದರು ಅಂತ ವೇದವು ಹೇಳುತ್ತದೆ. இந்த வசனத்தை நிறைய பேர் வச்சுக்கிட்டு நிறைய குழப்பத்தை உண்டு பண்றாங்க. ಈ ವಾಕ್ಯವನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ಹಲವು ಜನ ಅದನ್ನು, உன் தண்டனை என் மேல வந்துருச்சுன்னா, ತಂದೆಯೇ ನನ್ನ ಪಾಪವು ನಿನ್ನ ಮೇಲೆ ಬಂದರೆ, ಒಬ್ಬರು ಕದಿತಾರೆ, ஒருத்தன் திருடுனா ಒಬ್ಬರು ಕದಿತಾರೆ, அந்த திருட்டை நான் ஏத்துக்கிறேன், ಅದನ್ನು ನಾನು அப்ப ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತೇನೆ. நான் திருடன் தானேன்னு சொல்றாங்க. ಹಾಗಂದ್ರೆ ನಾನು ಕಳ್ಳನಲ್ವೇ? அப்போ ஆண்டவர் என் பாவத்தை எடுத்துக்கிட்டாருன்னா அப்புறம் அவர் பாவி தானேன்னு சொல்றான். ಆಗ ದೇವರು ನನ್ನ ಪಾಪವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡರೆ ದೇವರು ಪಾಪಿ ಅಲ್ಲವೇ ಅಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. சோப்பு போட்டு நான் கழுவுறேன், ನಾನು ಸೋಪನ್ನು ಹಾಕಿ ತೊಳೆಯುತ್ತೇನೆ, சோப்பு அழுக்காவது இல்ல, ಅದು ಸೋಪು ಗಲೀಜಾಗುತ್ತಲ್ಲ அப்படின்னு சொல்றாங்க. ಹಾಗಂತ ಹೇಳುತ್ತಾರೆ. எங்க போய் அவங்க மூளையை வைக்கிறதுன்னு தெரியல. ಎಲ್ಲಿ ಹೋಗಿ ಅವರ ಬ್ರೈನ್ ಅನ್ನು ಇಡುವುದು ಗೊತ್ತಿಲ್ಲ. உன் மூளையை வச்சுக்கிட்டு என்னென்னலாம் பண்ற நீ? ನಿನ್ನ ಬ್ರೈನ್ ಅನ್ನು ಇಟ್ಕೊಂಡು ನೀನೇನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯ? பிரசங்கம் பண்றேன்னு சொல்லி என்ன அட்டூழியம் பண்ற? ನೀನು ಪ್ರಸಂಗ ಮಾಡುತ್ತೀನಂತ ಹೇಳಿ ನೀನೇನೆಲ್ಲ ಮಾಡ್ತೀಯ? ஒருத்தர் தியாகமாய் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொன்னால் அதிலேயே அழகா தெரியுது அவர் நல்லவர், அவர் தியாகம் உள்ளவர் என்று சொல்லி, ಒಬ್ಬರನ್ನು தியாகம் உள்ளவர் என்று சொல்லி, ಅವರನ್ನು ತ್ಯಾಗ ಉಳ್ಳವರಂತ ಹೇಳಿ, அவர் தியாகம் செய்தார் என்பதை விட்டுட்டு அவர் பாவம் செய்தார்னு சொல்றே, கொஞ்சம் கூட நாக்கு கூசாம ಅವರು ತ್ಯಾಗ ಮಾಡಿದರಂತ ಹೇಳೋದನ್ನ ಬಿಟ್ಬಿಟ್ಟು ಅವರು ಪಾಪ ಮಾಡಿದರಂತ ಹೇಳ್ತಿಯಲ್ಲ, ನಿನಗೇನು ಅನ್ನಿಸಲ್ವಾ? அவர் பாவி ஆயிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் உயர்த்த முடியுமா? ಅವರು ಪಾಪಿ ಆದರಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು ಅವರನ್ನು ಏರಿಸುವುದಾ? அவர் இந்த உலகத்தின் எல்லா பாவங்களையும் அவர் மேல் விழுந்தாலும் அவர் பரிசுத்தம் உள்ளவர்.
ಅವರು ಈ ಜಗತ್ತಿನಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಪಾಪಗಳು ತನ್ನ ಮೇಲೆ ಹಾಕಿದರು. ಅವರು ಉನ್ನತವಾದ ದೇವರು. அவரிடத்தில் ஒரு திரையும் ஒரு கரையும் இல்லை. ಅವರ ಮೇಲೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಯಾವ ಪ್ರಶ್ನೆಯೂ ಇಲ್ಲ. பாவமே அறியாதவர் அவர். ಅವರು ಪಾಪವನ್ನು ಅರಿಯದೇ பாவம் அவரிடத்தில் சேர முடியாது. ಪಾಪವು ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಸೇರುವುದು. சூரியனிடத்துல ஒண்ணுமே சேர முடியாதுங்க. ಸೂರ್ಯನಿಗೆ ಏನು ಸೇರುವುದಿಲ್ಲ. ஒருவேளை சூரியனிடத்துல ஏதாவது சேர்ந்தாலும் ಒಂದು ಬಳಿ ಸೂರ್ಯನ ಬಳಿ இந்த இயேசுவினிடத்தில் ஒரு பாவமும் அணுக முடியாது. ಒಂದು ವೇಳೆ ಯೇಸುವಿನ ಪಾದದಲ್ಲಿ ಯಾವುದು ಅಣುಗುವುದಿಲ್ಲ. அவர் பாவம் அறியாதவர். அவரிடத்தில் பாவம் இல்லை. அவர் பாவம் செய்யவும் இல்லை. ಅವರು ಪಾಪವನ್ನು ಅರಿಯದವರು. ಅವರು ಪಾಪವನ್ನು ಮಾಡಲಿಲ್ಲ. அவர்தான் பியூர் சாக்ரிஃபைஸ் எனக்காக முழுவதும். ಅವರೇ ಪರಿಶುದ್ಧ ತ್ಯಾಗವಾಗಿದ್ದಾರೆ. அவரிடத்தில் ஒரு பாவமும் இல்லை. ಅವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಪಾಪವೂ ಇಲ್ಲ. பாவமே இல்லாத இயேசு பரிசுத்த இரத்தத்தை எனக்காக உங்களுக்காக விலைக்கிரயமாய் கொடுத்தார். ಪಾಪವೇ ಇಲ್ಲದ ಅವರು ತನ್ನ ಅಮೂಲ್ಯವಾದ ರಕ್ತವನ್ನು ನಮಗೂ ನಿಮಗೂ ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. பாவம் நிறைந்த என்னை எனக்காக பாவம் இல்லாத அவருடைய இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டெடுத்தார். ಪಾಪದಿಂದ ತುಂಬಿದ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ಅವರು ತನ್ನ ರಕ್ತದಿಂದ ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. இந்த ரத்தம் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. ಈ ರಕ್ತವು ತುಂಬಾ ಅಮೂಲ್ಯವಾದ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ஏன் ரத்தத்தை கொண்டு ಹೇಳುತ್ತದೆ. ஏன் ரத்தத்தை கொண்டு கர்த்தர் என்னை மீட்கணும்? ரொம்ப முக்கியமான விஷயம், கவனிங்க. ಯಾಕೆ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ದೇವರು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕು? ஏன் ரத்தம் மிக முக்கியமா வாய்ந்திருக்கிறது? ಯಾಕೆ ಜೀವ ರಕ್ತವು ಒಂದು ಮುಖ್ಯವಾಗಿದೆ? வேற எதனா செஞ்சிருக்கலாமே. ಬೇರೆ ಏನಾದರೂ ಮಾಡಬಹುದಿತ್ತಲ್ಲ. ரத்தத்தை சிந்திதான் ஆண்டவர் என்னை மீட்க வேண்டுமா? ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿನೇ ಅವರು ನನ್ನನ್ನು ರಕ್ಷಿಸಬೇಕಾ? அதில் ரகசியம் அடங்கி இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಒಂದು ರಹಸ್ಯವಿದೆ. ஏனென்றால் ಏನೆಂದರೆ வேதம் சொல்லுகிறது ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ரத்தத்தில் தான் உயிர் இருக்கிறது என்று சொல்லி. ರಕ್ತದಲ್ಲೇ ಜೀವ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ. எதுல இருக்குது உயிர்? ಯಾವುದರಲ್ಲಿದೆ ಜೀವ? ரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்று சொல்லி. ರಕ್ತದಲ್ಲಿದೆ ಜೀವ. பல வருஷங்களுக்கு முன்பாக ಹಲವು ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா வல்லுநர்களும் ಎಲ್ಲ ವಿಜ್ಞಾನಿಗಳು ಅಥವಾ ಹಿರಿಯರು வேதத்தை கேலி செஞ்சு ವೇದವನ್ನು ಅವರು ಇಯಾಳಿಸಿ ரத்தத்துல உயிர் இல்ல, ರಕ್ತದಲ್ಲಿ ಜೀವವಿಲ್ಲ, உயிர் இல்ல, என்னப்பா வேதம், ಅದರಲ್ಲಿ ಜೀವವಿಲ್ಲ, ಏನಪ್ಪ ವೇದ, நாங்க கண்டுபிடிக்கிறோம் பாரு, ನಾನು ಕಂಡುಹಿಡಿತೇನೆ அப்படின்னு சொல்லிட்டு ಹಾಗಂತ ಹೇಳಿ ரத்தத்துல உயிர் இல்ல, ರಕ್ತದಲ್ಲಿ ಜೀವ ಇಲ್ಲ, மனுஷனுடைய இருதயத்துல தான் உயிர் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. ಮನುಷ್ಯನ ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವ ರಕ್ತ ಇದೆ ಅಂತ ಹೇಳಿ அப்படி கண்டுபிடிச்சு ಹಾಗಂತ ಕಂಡುಹಿಡಿದು கொஞ்சம் வருஷம் போச்சு. ಸ್ವಲ್ಪ ವರ್ಷ ಹೋಯ್ತು. கொஞ்சம் வருஷம் போன உடனே ಸ್ವಲ್ಪ ವರ್ಷ ಹೋದ மனுஷனின் இருதயம் ஒருத்தன் இறந்துட்டான். ಮನುಷ್ಯನ ಹೃದಯ ಅವನು அந்த இறந்தவனுடைய இருதயத்தை எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு வச்சு அவனை உயிர்ப்பிச்சுட்டாங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சு, அந்த ஆபரேஷன் சர்ஜரி. ಒಬ್ಬ ಮನುಷ್ಯ ಸತ್ತು ಹೋಗಿ ಆತನ ಹೃದಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಇನ್ನೊಬ್ಬನಿಗೆ ಇಟ್ಟು ಅವನು கவனிங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். ಜೀವ ಬರಿಸಿದರು. அது சக்சஸ் ஆயிடுச்சு. ಅದು ಸಕ್ಸಸ್ ಆಯ್ತು. இப்போ திருப்பி இவங்களுக்கு ஒரு யோசனை. ಮತ್ತೆ ಅವರಿಗೆ ಅದೊಂದು இப்போ உயிரோடு இருக்கிறவன் செத்து போனானே அவனா, இப்போ உயிரோடு இருக்கிறானே அவனா? ಈಗ ಜೀವಂತವಾಗಿದ್ದು ಸತ್ತು ಹೋದವನ, ಇಲ್ಲ ಸತ್ತು ಹೋದವನು ಜೀವಂತವಾದವನ ಅಂತ. ஒருத்தனங்கள ரெண்டு உயிர் இருக்க முடியாது. ಒಬ್ಬರಿಗೆ ಎರಡು ಉಸಿರು ಇರುವುದಿಲ್ಲ. புரியுதா? வேதத்தை கேலி பண்ணவன் குழம்பிட்டான். ವೇದವನ್ನು ಇಯಾಳಿಸಿದವನು ಅವನು ಕಲವಲಗೊಂಡನು. விஞ்ஞானிங்க குழம்பிட்டாங்க. ವಿಜ್ಞಾನಿಗಳು ಕಲವಲಗೊಂಡರು. குழம்பிட்டு ಅವರು ಕಲವಲಗೊಂಡು அப்புறம் திருப்பம் ஆராய்ச்சி பண்றாங்க. ಮತ್ತೆ ಅವರು ಶೋಧನೆ ಮಾಡುತ್ತಾರೆ. அப்புறம் ஒரு உண்மையை கண்டுபிடிக்கிறாங்க. ಆಗ ಅವರು ನಿಜವನ್ನು ಕಂಡುಹಿಡಿತಾರೆ. மனுஷனுடைய உயிர் இருதயத்துல இல்ல, ಮನುಷ್ಯನ ಜೀವವು ಹೃದಯದಲ್ಲಿಲ್ಲ, மனுஷனுடைய மூளையில இருக்குன்னு சொல்லிட்டான். ಮನುಷ್ಯನ ಬ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ. மனுஷனுடைய மூளையில இருக்கு, ಮನುಷ್ಯನ ಬ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಅಂತ. அது கொஞ்ச நாள் போச்சு. ಅದು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಹೋಯ್ತು. அதுக்கப்புறம் ஒருத்தன் மூளை காய்ச்சல் வந்து படுத்துட்டான், பிரெயின் டெட். ಒಂದ್ ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಆದ್ಮೇಲೆ ಅವನು ಬ್ರೈನ್ ಡೆಡ್ ಆಗಿ ಅವನು அப்புறம் திருப்பும் அந்த விஞ்ஞானிகளுக்கெல்லாம் குழப்பம். ಮತ್ತೆ ಆ ವಿಜ್ಞಾನಿಗಳಿಗೆಲ್ಲ ಒಂದು ಕಲವಲ. ಅಯ್ಯೋ தலையை சொரிஞ்சுக்கிறாங்க எல்லா விஞ்ஞானிகளும். ಅವರು ತಲೆಯನ್ನು ಕೆರ್ಕೊಳ್ತಾರೆ ವಿಜ್ಞಾನಿಗಳು. ಹೃದಯத்துல இருந்ததுன்னு சொன்னோம் உயிர், ಹೃದಯದಲ್ಲಿದೆ ಜೀವ ಅಂತ ಹೇಳಿದ್ವಿ. அப்புறம் அதை மாத்தி இப்போ மூளையில இருக்குதுன்னு சொன்னேன், மூளை இல்லாத ನಾನು. ಅದನ್ನು ಬಿಟ್ಟು ನಾವು ಹೇಳಿದ್ವಿ ಬ್ರೈನ್ ಅಲ್ಲಿ ಇದೆ ಜೀವ ಅಂತ. இப்போ மூளை சேர்த்துட்டு ஆனா உயிரோட இருக்கிறானே. ಈಗ ಅವನು ಬ್ರೈನ್ ಡೆಡ್ ಆಗಿದೆ, ಆದ್ರೆ ಜೀವವಾಗಿದ್ದಾನಲ್ಲ. ஆனா உயிர் அவனுக்குள்ள துடிச்சிட்டு இருக்கு, ஆனா மூளை போயிடுச்சு, செத்து போயிடுச்சு. ಆದರೆ ಜೀವವು ಅವನ ಒಳ್ಳೆಗೆ ಮಿಡಿತಾ ಇದೆಯಲ್ಲ. அப்ப உயிர் எங்க? ಆಗ ಜೀವ ಎಲ್ಲಿ? ஆனா ಆದರೆ 2000 வருஷத்துக்கு முன்னாடியே 2 ವರ್ಷದ ಹಿಂದೆ வேதத்தில் ஆண்டவர் தெளிவாய் குறிப்பிட்டு விட்டார். ದೇವರು ವೇದದಲ್ಲಿ ಅದನ್ನು ಕುರಿತರು. ரத்தத்தில் தான் உயிர் இருக்குன்னு சொல்லி. ரத்தದಲ್ಲಿ ஜீவவிದೆ ಅಂತ ಹೇಳಿ கொலமுனவன் எல்லாம் கடைசியில கர்த்தரிடத்திலே வந்தாச்சு. ரத்தத்தில் தான்யா உயிர் இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தர் நாமத்தை உயர்த்தலாம். ஹalleluya. ஹalleluya.
ரத்தத்தில் தான் உயிர் இருக்கு. ರಕ್ತದಲ್ಲೇ ಜೀವವಿದೆ. பாருங்க, வேத வசனம் சொல்லுகிறது, ವೇದ ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, மாம்சத்தின் உயிர். லேவியராகமம் 17:11 ಯಾಜಕ ಕಾಂಡ 17ನೇ ಅಧ್ಯಾಯ 11ರಲ್ಲಿ மாம்சத்தின் உயிர் ಮಾಂಸದ ಜೀವ ரத்தத்தில் இருக்கிறது. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ರಕ್ತದಲ್ಲಿದೆ. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ಯಜ್ಞವೇದಿಯ ಮೇಲೆ ನಿಮಗೋಸ್ಕರ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಮಾಡಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದು ನಾನು ನಿಮಗೆ ಆಜ್ಞಾಪಿಸಿದ್ದೇನೆ. ಆತ್ಮಕ್ಕೆ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಮಾಡುವುದು ರಕ್ತವೇ. அவர் ரத்தத்தை சிந்தி மீட்டார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ಅವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದರೆ உயிரை கொடுத்து மீட்டார். கரங்களை தட்டலாமா? ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಮಾಡಿದರು. உயிரை கொடுத்து மீட்டார். ಅವರು ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತ ಮಾಡಿದರು. இன்னும் ஒரு சில ஆதாரங்களை உங்களுக்கு தரேன். ಇನ್ನು ಕೆಲವು ಆಧಾರಗಳು உபாகமம் 12:23 ಧರ್ಮೋಪದೇಶ ಕಾಂಡ 12:23 ரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் சொல்றாரு, ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ரத்தமே உயிர். ರಕ್ತವೇ ಜೀವ. இருதயத்துல உயிர் இல்லங்க, ಹೃದಯದಲ್ಲಿ ಜೀವ, மூளையில இல்லங்க, ಬ್ರೈನ್ ಅಲ್ಲಿ. ரத்தமே உயிர். மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம் என்று சொல்லி பழைய ஏற்பாட்டு காலத்துல ಜೀವ, சொல்றாரு. ಮಾಂಸದ ಜೊತೆಗೆ ಆತ್ಮವನ್ನು ತಿನ್ನಬೇಡಿ. இன்னொரு வசனம் சொல்லுகிறது, ಇನ್ನೊಂದು ವಾಕ್ಯದಲ್ಲಿ ஆதியாகமம் 9:4 வசனம் சொல்லுகிறது, ಆದಿಕಾಂಡ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 4ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, மாம்சத்தை அதன் உயிராகிய ரத்தத்தோட புசிக்க வேண்டாம். ರಕ್ತದೊಂದಿಗೆ ಅದನ್ನು ತಿನ್ನಬಾರದು. புரிஞ்சதுங்களா? ಅರ್ಥವಾಯ್ತಾ? ரத்தம் எதுக்கு சிந்துறாரு? ರಕ್ತ ಯಾವುದಕ್ಕೆ ரத்தம் ಸುರಿಸುತ್ತಾರೆ? சிந்தி மீட்டவரே அப்படின்னு சொல்லி பாடினோம்னா அதுக்குள்ளாக அடங்கி இருக்கிறது. ಅವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಅವರು ನಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದರು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಅದರಲ್ಲಿ ಎಲ್ಲವೂ ಇರುತ್ತದೆ. 100% தன்னுடைய ஜீவனையே கொடுத்து என்னை மீட்டார் என்று அர்த்தம். 100% ಆತನು ತನ್ನ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. எபிரேயர் 9:22 வசனம் சொல்லுகிறது, ಇಬ್ರಿಯರಿಗೆ 9ನೇ ಅಧ್ಯಾಯ 22ರಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. ರಕ್ತಪಾತವಿಲ್ಲದೆ ಕ್ಷಮೆ ಇಲ್ಲ. நாம் எல்லாரும் இயேசுவின் காயங்களை பார்த்து வேதனை அடைகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಗಾಯಗಳಿಗೆ இத கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. ಇದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಗಮನಿಸಿ. நம்ம எல்லாரும் இயேசுவினுடைய காயங்களை பார்த்து நம்ம வேதனை அடைகிறோம். ನಾವೆಲ್ಲರೂ ಯೇಸುವಿನ ಗಾಯಗಳನ್ನು ನೋಡಿ ನಾವು ದುಃಖಿಸುತ್ತೇವೆ. 5 இடங்களில் மேஜர் ரத்தத்தை அவர் சிந்தினார். கவனிங்க, 5 ಜಾಗದಲ್ಲಿ ಅವರು 5 ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. கெத்செமனே தோட்டத்தில் மிகுந்த வியாகுலத்தோடு அவர் ஜெபம் பண்ணும்போது அவர் ரத்தத்தை சிந்தினார். ரத்தம் வியர்வையாய் பெருந்துளிகளாய் விழுந்ததுன்னு சொல்லி வாசிக்கிறோம். ಗೆತ್ಸೆಮನೆ ತೋಟದಲ್ಲಿ ಅವರು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವಾಗ ಅವರು ரத்தವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. முள்முடி சூட்டப்பட்டு கோலினால் அவர் சிரசின் மேல் அடிக்கும்போது அவர் ரத்தம் அதிகமாய் சிந்தினது. ಮುಳ್ಳುಗಳಿಂದ ಕೂಡಿದ ಕೋಲಿನಿಂದ ಹೊಡೆದಾಗ ಅವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. வாரினால அவரை முதுகுல அவர் உடம்புல அடிக்கும்போது ரத்தம் அவருக்கு அப்படியே பீறிட்டு வந்தது. ಅವರ ಬೆನ್ನಿಗೆ ಚಾಟಿಯಿಂದ ಹೊಡೆದಾಗ ಅವರನ್ನು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸುತ್ತಾರೆ. சிலுவையில் அவர் அடிக்கும்போது அவரது கைகளிலும் அவருடைய கால்களிலும் அப்படியே ஆணிகள் பாயும் போது ரத்தம் பெரிதாய் ஆறாக ஓடினது. ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಅವರನ್ನು ಮೊಳೆಯಿಂದ ಅವರನ್ನು ಹೊಡೆದಾಗ ಆಗಲಿ ಅಥವಾ ಕಾಲುಗಳಿಲ್ಲ ಹೊಡೆದಾಗಲಿ ಅವರು ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದರು. ಸೇವಕರು அவருடைய விலாவில் அப்படி குத்தும்போது அப்படியே ரத்தம் பீறிட்டு வந்தது. ಸೇವಕರು ಈಟಿಯಿಂದ ಅವರನ್ನು ಚುಚ್ಚಿದಾಗ ಅವರಿಗೆ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಯಿತು. சில சமயம் இந்த மாதிரி காயங்களை பார்த்து கஷ்டப்படுறோம், வேதனை ಕೆಲವು அடைகிறோம். ಸಮಯದಲ್ಲಿ ಇವೆಲ್ಲವನ್ನು ನೋಡಿ ನಾವು ದುಃಖಿಸುತ್ತೇವೆ. ஆனால் சொட்டு சொட்டாய் அவருடைய உடம்பிலே ரத்தம் முழுவதுமாய் இறங்கும்போது, தன்னுடைய உயிர் இறங்கும்போது அவருக்குள்ளாக எவ்வளவு வேதனை அவர் அனுபவித்திருப்பார். ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರನ್ನು ಅನುಭವಿಸುವುದೆಲ್ಲನೂ ನೋಡಿದಾಗ ನಮಗೆ ದುಃಖವಾಗುತ್ತದೆ. ಪ್ಯಾಷನ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ அந்த படத்தை நம்ம பார்த்திருப்போம். ಪ್ಯಾಷನ್ ಆಫ್ ಕ್ರೈಸ್ಟ್ ಅಂತ ಹೇಳಿ ನಾವು ಆ ಮೂವಿಯನ್ನು ನೋಡಿರ್ತೀವಿ. அவர் மேலே ஒரு தோல் மாதிரி போட்டு அவர் அடிச்சாங்களாம். ಅವರ ಮೇಲೆ ಒಂದು ಚರ್ಮವನ್ನು ಹಾಕಿ ಅವರು ಹೊಡೆದರಂತೆ. அதையும் மீறி அவருக்குள்ள போச்சாம். ಅದನ್ನು ಮೀರಿ ಅವರ ಒಳಗೆ ಹೋಯಿತಂತೆ. ತುಡಿಚಾರಾம். ಅವಾಗ ಅವರು ಅಳರಾರಾம். அவர் இயேசுவை நினைச்சு அழுதாராம். ಅವರು ಯೇಸುವನ್ನು ನೆನೆಸಿಕೊಂಡು ಅಳುತ್ತಾರೆ. என்ன டைரக்டா அடிக்கல, ಅವರು ನನ್ನನ್ನು ಡೈರೆಕ್ಟ್ ಆಗಿ ಹೊಡೆಯಲಿಲ್ಲ. என் மேல ஒரு பெரிய பேசேஜ் ஒரு பெரிய ஒரு தோலை போட்டு தான் அடிக்கறாங்க. ಅವರು ನನ್ನ ಮೇಲೆ ಒಂದು ಚರ್ಮವನ್ನೇ ಹಾಕಿ ಹೊಡೆಯುತ್ತಾರೆ. இதையே என்னால தாங்க முடியல. ಅದೇ ನನಗೆ ತಡೆಯಲಿಕ್ಕಾಗ್ತಿಲ್ಲ. ஆனால் முழு ரத்தத்தையும் அவர் அடிகளினால் பட்டு சிந்தும் பொழுது எவ்வளவு மோசமாய் அவர் அனுபவித்திருப்பார். ಆದರೆ ಅವರು ಪೂರ್ಣವಾಗಿ ತನ್ನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅನುಭವಗಳನ್ನು ನೋವಿನಿಂದ ಅವರು ಇದ್ದಾಗ ಅದು ಎಷ್ಟು ದುಃಖವಾಗಿರುತ್ತದೆ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ಅದನ್ನು ಸ್ವಲ್ಪ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. அந்த அளவுக்கு பாடு அனுபவித்தார். ಅವರು ಅಷ್ಟರ ಮಟ್ಟಿಗೆ ಅವರು
அவர் ரத்தம் விலையேற பெற்றது. ಅವರ ರಕ್ತವು ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ರಕ್ತವಾಗಿದೆ. அவர் ரத்தம் அந்த அளவுக்கு பரிசுத்தமுள்ள ரத்தத்தை எனக்காக சிந்தினார். ಅವರ ರಕ್ತವು ಅಷ್ಟು ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತವನ್ನು ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಸುರಿಸಿದರು. அடிக்கப்பட கொண்டு போகிற ஆட்டுக்குட்டியை போல போய் அப்படி அவர் எனக்காக ரத்தத்தை சிந்தினார். ಅವರು ಒಡೆದಾಕುವ ಕುರಿಮರಿಯಂತೆ ಅವರನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಅವರನ್ನು ಹೊಡೆಯಲ್ಪಟ್ಟರು. ரத்தம் சிந்துபடி இயேசுவை வாரினால் அடிக்கும் போது ஒவ்வொரு சொட்டு சொட்டு ரத்தமும் அவர் மேல அவருக்குள்ளந்து இறங்கும் போது, அவர் சரீரத்தில் இறங்கும் போது, அவர் உடம்புல அவர் சரீரத்தில் எவ்வளவு வேதனை உண்டாயிருக்கும் கொஞ்சம் கற்பனை செஞ்சு ಆ ಚಾಟಿಯಿಂದ ಹೊಡೆಯುವಾಗ ಅವರ 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 ಮೈ ಮೇಲೆ ಒಂದು ಬಾಸುಂಡೆ ಬರುವಾಗ ಆಗಲಿ ಅಥವಾ ಅವರನ್ನು ಇನ್ನೂ ಆಕ್ರಮದಿಂದ ಅವರನ್ನು ಹಿಂಸೆ ಪಡಿಸುವಾಗ ಅವರಿಂದ ಬರುವ ಎಲ್ಲವೂ ಒಂದೊಂದು ರಕ್ತವು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. இந்த ரத்தம், ಈ ರಕ್ತವು விலையேற பெற்ற ரத்தம், ಬೆಲೆ ಬಾಳುವಂತ pure sacrifice, ಅದು பரிசுத்த பலியாய் என் இயேசு ஆனார் எனக்காக. ಅವರು ಪರಿಶುದ್ಧವಾದ ಬಲಿಯಾದರು. சும்மா ಆಗலங்க, ಅವರು ಸುಮ್ಮನೆ ಆಗಲಿಲ್ಲ, எனக்காக மரித்தாருங்க. ನನಗೋಸ್ಕರ ಅವರು ಪ್ರಾಣವನ್ನು அவர் ತ್ಯಜಿಸಿದರು. கரைத்திரையற்றவர் தானா எனக்காக பரிசுத்த பலியானார். ಅವರು ನನಗೋಸ್ಕರ ಪ್ರಾಯಶ್ಚಿತ್ತಪಟ್ಟರು. அவர் குற்றமற்றவரானால் எனக்காக பலியானார். அவர் குற்றமற்றவராய் எனக்காக பலியானார். ಅವರು ಪಾಪರಹಿತವಾದರು, ಆದರೂ ಸಹ ನಮಗೋಸ್ಕರ ಅವರು மாசில்லாதவராய் எனக்காக பலியானார். ಅವರು ನಮಗೋಸ್ಕರ ಬಲಿಯಾದರು. இந்த விலையேற பெற்ற ரத்தத்தை கொண்டாடலாமா? ஹalleluya. ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ರಕ್ತವನ್ನು ನಾವು ಕೊಂಡಾಡುವ, எனக்காக சிந்தப்பட்ட ரத்தத்திற்கு நன்றி என்று சொல்லலாமா? ரத்தமே, ಅವರು ಸುರಿಸಿದ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಕ್ಕೆ ಧನ್ಯವಾದ ಅಂತ ಹೇಳೋಣ. சிந்தப்பட்ட ரத்தமே, ಸುರಿಸಿದ ರಕ್ತವೇ, விலையேற பெற்ற ரத்தமே, ಬೆಲೆ ಬಾಳುವಂತ ರಕ್ತವೇ, பரிசுத்த ரத்தமே, ಪರಿಶುದ್ಧವಾದ எனக்காக பரிசுத்த பலியானவரே, ನನಗೋಸ್ಕರ ಪರಿಶುದ್ಧವಾದ மாம்சம் ಬಲಿಯಾದರೆ. ரத்தமானது உயிருக்கு சம்பந்தமாய், உயிர் இருக்கிறது ரத்தத்துல, ರಕ್ತವಾದುದು ಜೀವಕ್ಕೆ ಸಮವಾಗಿದೆ. அந்த ரத்தத்தையே எனக்காக, பரிசுத்தமுள்ள ரத்தத்தை எனக்காக சிந்தி என் ஆத்மாவை, உங்க ஆத்மாவை மீட்டிருக்கிறாரு. ಆ ಪರಿಶುದ್ಧವಾದ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿ ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಆಗಲಿ ಅವರು ಅಥವಾ ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡಿ ನಮ್ಮನ್ನು ನಿಮ್ಮನ್ನು ರಕ್ಷಿಸಿದ್ದಾರೆ. பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, பாவங்கள் யாவையும் கழுவி என்னை பரிசுத்தமாக்கின வல்ல ரத்தமே, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்த மனசாட்சியை எனக்கு தந்து, சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, பியூர் சாக்ரிஃபைஸ், சுத்திகரித்த பரிசுத்த ரத்தமே, கரங்களை அசைத்து ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, விலையேற பெற்ற ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? விலையேற பெற்ற வல்ல ரத்தமே, ரத்தமே, சிந்தப்பட்ட ரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே, நித்திய மீட்பை, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நித்திய மீட்பை எனக்கு தர, எதிர்க்கும் சாத்தான் மேல் ஜெயம் பெற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, நன்மைகள் எனக்காய் பேசுகிற, தெளிக்கப்படும்
பரிசுத்த இரத்தமே, தெளிக்கப்படும் பரிசுத்த இரத்தமே, இரத்தமே இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, விலையேற பெற்ற இரத்தமே, இரத்தமே, சிந்தப்பட்ட இரத்தமே, எனக்கு விலையாக சிந்தப்பட்டதே. கரங்களை தட்டி அவருடைய ரத்தம் இன்னைக்கும் எனக்காக உங்களுக்காக பரிந்து பேசிக்கிட்டு இருக்குதான். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಇವತ್ತು ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಅದು ಮಾತನಾಡುತ್ತಾ. ஆபேல் முதல் மரணம் அடைஞ்சாரு, காயின் கொலை பண்ணிட்டாரு. ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನು ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಟ್ಟನು. அப்போ ஆண்டவர்கிட்ட போய் ஆபேல் ரத்தம் பேசுதான். ಆಗ ಹಾಬೇಲನ ರಕ್ತವು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ரத்தம் பேசும், ರಕ್ತವು ಹೋಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ரத்தம் பேசும். ರಕ್ತವು ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஆபேலின் ரத்தம் போய் ஆண்டவர்கிட்ட பேசுதான். ஹெபேலன ரக்தವು ದೇವರ ಬಳಿ ಹೋಗಿ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஆண்டவர் வந்து காயினை பார்த்து என்ன செஞ்ச உன் சகோதரனுக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாரு. ದೇವರು ಬಂದ್ಬಿಟ್ಟು ಕಾಯಿನ ಹತ್ರ ಕೇಳ್ತಾರೆ, ನಿನ್ನ ಸಹೋದರನನ್ನು ಏನು ಮಾಡಿದೆ? உன் சகோதரனுடைய ரத்தம் என்கிட்ட வந்து பூமியிலிருந்து கூப்பிட்டது அப்படின்னு சொல்றாரு. ನಿನ್ನ ಸಹೋದರನ ರಕ್ತವು ಭೂಮಿಯಿಂದ ಬಂದು ನನ್ನನ್ನು ಕರೆಯಿತು. நான் ஒன்னு சொல்றேன், ನಾನೊಂದು ಹೇಳುತ್ತೇನೆ. ஆபேலின் ரத்தம் தனக்காக பேசியது, ஹெபேலನ ரಕ್ತವು ತನಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡಿತು. இந்த மாசற்ற குற்றமற்ற இயேசுவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பேசுகிறது. கரங்களை தட்டலாமா? ಆದರೆ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು ಪಾಪರಹಿತವಾದದು, ನಮಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಮಾತನಾಡುತ್ತದೆ. ஆபேலின் ரத்தம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, எனக்கு இவன் அதை செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி பேசினது. ஹெபேலನ ರಕ್ತವು ನನಗೇನು ಇವನು ಮಾಡಿದನು ಅಂತ ಹೇಳಿ ಮಾತನಾಡಿತ್ತು. ஆனால் என் இயேசுவின் ரத்தம், ಆದರೆ ನನ್ನ ಯೇಸುವಿನ ರಕ್ತವು இந்த உலக மக்களுக்காக, ಈ ಜಗತ್ತಿನ ಇರುವ ಮಕ್ಕಳಿಗೋಸ್ಕರ இன்றைக்கும் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறது. ಇವತ್ತಿಗೂ ಸಹ ಅದು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ ಇದೆ. Pure sacrifice, ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದ சொல்லமா பரிசுத்த தியாகம், பரிசுத்த பலி அவர். ಅದು ಪರಿಶುದ್ಧವಾದ ಬಲಿಯಾಗಿದೆ. ಮೂರನೆಯದಾಗಿ பரிசுத்த பலி மாத்திரமல்ல, ಪರಿಶುದ್ಧ ತ್ಯಾಗ ಅಲ್ಲದೆ the perfect sacrifice, ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗ, பரிபூர்ண தியாகம், பரிபூர்ண பலி, அவருடைய பலி. ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗ, ಪರಿಪೂರ್ಣ ಬಲಿಯಾಗಿದೆ ಅವರು. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ, எபிரெயர் 10:12 வசனத்துல, ಇಬ್ರಿಯರಿಗೆ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 12ರಲ್ಲಿ ஏனெனில் ಆದರೆ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை, ಈ ಮನುಷ್ಯನನ್ನು ಪಾಪಗಳಿಂದ ಶಾಶ್ವತವಾದ ಒಂದೇ ಯಜ್ಞವನ್ನು ಅರ್ಪಿಸಿದ ನಂತರ ದೇವರ ಬಲಗಡೆಯಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ஒரே பலினாலே, ಒಂದೇ ಬಲಿ. 14 வசனம் வாசிங்க. ಯಾಕಂದರೆ ಆತನು ಪವಿತ್ರರಾಗುತ್ತಿರುವುದನ್ನು ಒಂದೇ ಅರ್ಪಣೆಯಿಂದ ಶಾಶ್ವತವಾಗಿ ಪರಿಪೂರ್ಣಗೊಳಿಸಿದ್ದಾನೆ. ஆமென். ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் என்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார். கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಅವರು ಶಾಶ್ವತವಾಗಿ ಪರಿಪೂರ್ಣಗೊಳಿಸಿದ್ದಾನೆ. கடைசியா ஒரே பலி ஆயிட்டாரு ஆண்டவர். ಅವರು ಕೊನೆಯದಾಗಿ ಒಂದೇ ಬಲಿಯಾಗ, ஒரே தரம் கிருபாதார பலியாய் ஆயிட்டாரு. ಒಂದೇ ಸಾರಿಯಾಗಿ ಅವರು ಕಿರುಬೆಯಾಗಿ ಅವರು கிருபாதார பலி ஆயிட்டாரு. the perfect sacrifice அவர் கொடுத்துட்டாரு. அவர் பரிபூர்ண தியாகವನ್ನು ಕೊಟ್ಟರು. நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், எந்த பலியையும் எந்த மூட நம்பிக்கைக்கு பின்னாடியும் நான் போக வேண்டிய அவசியம் கிடையாது. நான் இನ್ನು ಮೇಲೆ ಯಾವ ಮೂಢ ನಂಬಿಕೆ ಆಗಲಿ ಯಾವ ಬಲಿಯಿಂದ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. காரணம் அவருடைய பலி the perfect sacrifice ஆக இருக்கிறது, பரிபூர்ண பலியாக இருக்கிறது, சிறந்த பலியாய் இருக்கிறது. ಯಾಕಂದರೆ ಅವರ ಬಲಿಯ ಒಂದು ಪ್ರಮುಖ ಬಲಿಯಾಗಿತ್ತು ಅಥವಾ ಅವರ ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗವಾಗಿತ್ತು. வேற எந்த பலியையும் நான் செய்ய வேண்டிய அவசியம் இல்ல, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. ಬೇರೆ ಯಾವುದೇ ತರಹದ ಬಲಿಯನ್ನು ನಾವು ಕೊಡುವುದಿಲ್ಲ. அததான் அவர் சொல்றாரு, எல்லாம் முடிந்தது. ಅದನ್ನೇ ಅವರು ಹೇಳುತ್ತಾರೆ, ಎಲ್ಲ பலி முடிந்தது, ಮುಗಿಯಿತು ಅಂತ. தியாகம் முடிந்தது, தியாகம் ಮುಗಿಯಿತು, பரிகாரம் முடிந்தது, விலைக்கிரயம் முடிந்தது, ரத்தத்தை கொடுத்து விட்டேன் முடிந்தது, ரத்தವನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟೆ ಎಲ್ಲ ಮುಗಿಯುತ್ತದೆ. ஹalleluya. ஹalleluya. திரும்ப எவ்வளவுதான் சொன்னாலும் ஆண்டவர் முடிஞ்சதுன்னு சொன்னாலும் புதுசா மூட நம்பிக்கை கண்டுபிடிக்கிறான். நம்ம ಮತ್ತೆ ದೇವರು ಅದು ಮುಗಿಯಿತು ಅಂತ ಹೇಳಿದರೆ ಹೊಸದಾಗಿ ನಾವು ಅದನ್ನು புது மூட நம்பிக்கை, ನಾವು ಹೊಸವಾಗಿ நீ அதை செஞ்சியா ಮಾಡುತ್ತೀವಿ. நான் பாரு இதை செய்றேன், ನೀನು ಅದನ್ನ ಮಾಡ್ಬಿಟ್ಟ ನಾನು ಇದನ್ನ நீ ಮಾಡ್ತೀನಿ, மலை ஏறினியா நான் மாலை போடுறேன், ನೀನು ಬೆಟ್ಟವನ್ನು ಹತ್ತದ ನಾನು ಬೆಟ್ಟವನ್ನು நீ மாலை போடுறியா நான் காவி துணி போடுறேன், ನೀನು ಮಾಲೆಯನ್ನು ಹಾಕ್ತೀಯ ನಾನು ಕಾವಿಯ ಬಟ್ಟೆಯನ್ನು, நீ காவி துணி போடுறியா வருஷத்துக்கு ஒரு தடவை நான் வேற எதனா செய்றேன்,
ನೀನು ಕಾವಿ ಬಟ್ಟೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೀಯಾ, ನಾನು ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸರಿ ಏನಾದ್ರು ಮಾಡಿ, ஆண்டவருக்கு நான் இதை நேர்ந்து விடுறேன். ನಾನು ದೇವರಿಗೆ ಇದನ್ನು ನಾನು ಬಿಡುತ್ತೀನಿ. ஹலோ பிரதர் சிஸ்டர், ಹಲೋ ಸಹೋದರ, அவர் பரிபூர்ண பலி ஆயிட்டாருங்க. ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾದ the ಬಲಿಯಾದರು. perfect sacrifice கொடுத்து முடிச்சாச்சுங்க. ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾದ ತ್ಯಾಗವನ್ನು ಕೊಟ್ಟರು. நீங்க எவ்வளவு பெரிய வியாதியை சொல்லுங்க, ನೀವು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡವಾದ, நீங்க எவ்வளவு பெரிய பாவத்தை சொல்லுங்க, ನೀನು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡದಾದ நீங்க எவ்வளவு பெரிய பலவீனத்தை சொல்லுங்க, ನೀನು ಎಷ್ಟೇ ದೊಡ್ಡದಾದ எல்லா பலவீனத்திற்கும் எல்லா பாவத்திற்கும் எல்லா வியாதிகளுக்கும் ஒரே பலி, the perfect sacrifice ஆக ஆண்டவர் ஆகிட்டாரு. ஆண்டவர் முடிச்சிட்டாரு. இயேசு முடிச்சிட்டாரு. ಎಲ್ಲ ತೊಂದರೆಗಳಿಗಾಗಲಿ, ಎಲ್ಲ ಕಾಯಿಲೆಗಳಿಗಾಗಲಿ, ಎಲ್ಲ ಕಾರ್ಯಗಳಿಗೂ ದೇವರು ಬಂದು ಎಲ್ಲವನ್ನು ಮುಗಿಸಿಬಿಟ್ಟರು. புதுசு புதுசா மூட நம்பிக்கை கண்டுபிடிச்சு போய்கிட்டே இருக்க கூடாது. ಹೊಸ ಮೂಢನಂಬಿಕೆಯನ್ನು ನೋಡ್ಬಿಟ್ಟು ನಾವು ಅದನ್ನೇ ಹೋಗುತ್ತಾ வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுறேன், ನಾನು ಪರಿಶುದ್ಧವಾಗುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. வருஷத்துக்கு ஒரு தடவை மாலை போடுறேன், ನಾನು ವರ್ಷಕ್ಕೊಂದ್ಸರಿ ನಾನು ಮಾಲೆಯನ್ನು ಹಾಕುತ್ತೇನೆ. உப்பு மேல நடக்கிறேன், ನಾನು ಉಪ್ಪಿನ ಮೇಲೆ ನಡೆಯುತ್ತೇನೆ. முட்டி போட்டு உப்பு மேல நடக்கிறேன். ನಾನು ಮಂಡು ಕಲೂರಿ ನಾನು மண்ணு மேல போட்டு அங்க வரைக்கும் போறேன். ನಾನು ಮಣ್ಣು ಮೇಲೆ ಹಾಕಿ ನಾನು ಅಲ್ಲಿ ಗಂಟ ಹೋಗುತ್ತೇನೆ. ஒரு தடவை வந்து தரிசனம் பார்க்கறேன். ಒಂದು ಸರಿ ನಾನು ದರ್ಶನವನ್ನು ನೋಡುತ್ತೇನೆ. இதெல்லாம் வேண்டாம். ಇವೆಲ್ಲವೂ ಬೇಡ. ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್, ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗ, ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್, ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗ, ஒரு துளியும் கரையில்லாத பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் அவர் ஆயிட்டாரு. ಯಾವುದೇ ರೀತಿಯಾದ ಒಂದು ಕಾರ್ಯವಿಲ್ಲದೆ ಅವರು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ತ್ಯಾಗ ಮಾಡಿದರು. முடிஞ்சது, ಎಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು. எல்லா காயங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். ಎಲ್ಲ ಗಾಯಗಳನ್ನು ಅವನು ಧರಿಸಿಕೊಂಡನು. வேதம் சொல்லுகிறது தழும்புகளினால் குணமாகிறோம். ವಾಕ್ಯವು ಹೇಳುತ್ತದೆ ಅವನ ಗಾಯಗಳಿಂದಲೇ ನಾವು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ. பழைய ஏற்பாட்டில் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினால் குணமாகிறோம் என்று சொல்லி. ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ಅವರ ಗಾಯಗಳಿಂದಲೇ ನಾವು ಪರಿಪೂರ್ಣರಾಗಿ. ஆனால் புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளினால் குணம் ஆனீர்கள் என்று சொல்லி. கரங்களை தட்டலாமா? ஹalleluya. ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಹೇಳುತ್ತದೆ ಅವರ ಗಾಯಗಳಿಂದಲೇ ನೀವು நீங்களும் நானும் ಅಂತ ಹೇಳಿ. இனி எதுவும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ಯಾವುದನ್ನು ಮಾಡುವುದು ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಒಂದನ್ನು ಮಾಡಿ. இந்த primal sacrifice ஆனார்ல, ಈ ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗ ಆದ್ರಲ್ಲ, இந்த pure sacrifice ஆனார்ல, ಈ ಪರಿಪೂರ್ಣ ತ್ಯಾಗವಾದ್ರಲ್ಲ, இந்த பர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ் ஆனார்ல, அது உண்மை. அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே ஜீவன் உள்ளவர் என்பதை உணர்ந்து அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துட்டு போனா மாத்திரம் போதும். ಇವೆಲ್ಲ ಕಾರ್ಯಗಳು ನಿಜವೇ. ನಿಮ್ಮನ್ನು ನೀವು ದೇವರಿಗೆ ಒಪ್ಪಿಸಿಕೊಟ್ಟು ನೀವು ಅವರನ್ನು ಧರಿಸಿಕೊಳ್ಳಬೇಕು. அவரை இதையெல்லாம் நம்பாதவங்க தான் நான் மூட நம்பிக்கைக்கு போவேன். ಇವೆಲ್ಲವನ್ನು ನಂಬದೇ ಇರುವುದೇ ನಂಬಿಕೆ ಹೋಗುತ್ತಾರೆ. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு விசிட்டிங் போனா, ಒಂದು ದಿನ ನಾನು ಒಂದು ಮನೆಗೆ ವಿಸಿಟಿಂಗ್ நான் ಹೋದಾಗ கவனிக்கவே இல்லை. ப்ரேயர் பண்ணும்போது இப்படி எழுந்து ப்ரேயர் பண்ணா அங்கே ஒரு போர்டு மாட்டிருக்கு, தகடு போர்டு. ನಾನು ಅಲ್ಲಿ ಪ್ರೇಯರ್ ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ನೋಡಿದ್ರೆ ಅಲ್ಲಿ ಒಂದು ತಗಡಿನ ಒಂದು ಬೋರ್ಡ್ ಹಾಕಿತ್ತು. யார் வீட்டுக்கு? ಯಾರ ಮನೆಗೆ? ஆண்டவர் அறியாதவங்க வீட்டு இல்ல, ದೇವರನ್ನು ಅರಿಯದೇ ಇರುವ ಮನೆಯಲ್ಲ. விசுவாசி 10 வருஷம் 15 வருஷம் விசுவாசி வீட்டில். ಅದು 10 ವರ್ಷ 15 ವರ್ಷ ವಿಶ್ವಾಸಿಯ ಮನೆಯಲ್ಲಿ எதனா உடம்பு சரியில்லைனா, ಏನಾದರೂ ಹುಷಾರಿಲ್ಲ ಅಂದ್ರೆ நான் அங்க போய் ஊதிக்கிட்டு வந்துடுறேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಊದಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡ್ತೇನೆ. எங்கெங்க போறோம் நம்ம? ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀವಿ? நான் வேற யாரை குறிச்சும் பேச வேண்டிய அவசியம் இல்லை. ನಾನು ಯಾರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುವುದು, நம்ம ಆட்களை குறிச்சு பேசுறேன். ನಾನು ನಮ್ಮ ಜನರನ್ನು ಕುರಿತು ಹೇಳುತ್ತೇನೆ. ஏதாவது ஜுரம் வந்துட்டா, ಏನಾದರೂ ಜ್ವರ ಬಂದ್ಬಿಟ್ರೆ போய் நான் அதை கட்டிட்டு வந்துடுறேன். ನಾನು ಅದನ್ನು ಕಟ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. போய் ஊதிக்கிட்டு வந்துடுறேன். ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಊದಿಸ್ಕೊಂಡು ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. அந்த இடத்தை பார்த்துட்டு வந்துடுறேன். ನಾನು ಆ ಜಾಗವನ್ನು அவர்கிட்ட போய் செஞ்சிட்டு வந்துடுறேன். ನಾನು ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಮಾಡ್ಬಿಟ್ಟು ಬಂದ್ಬಿಡ್ತೀನಿ. ஆண்டவர் எனக்காக எல்லாவற்றையும் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து ದೇವರು ನನಗೋಸ್ಕರ ನಿಮಗೋಸ್ಕರ ಎಲ್ಲವನ್ನು ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. சொல்லமா டெட்டலஸ்டாய், ಹೇಳೋನ್ವಾ ಟೆಟಲೆಸ್ಟಾಯ್. paid in off ಇಲ್ಲ, paid in full. ಸಾಲವನ್ನು ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ ಕೊಟ್ಟರು. 50% ಇಲ್ಲ, ಅವರು 50ರಷ್ಟು ಅಲ್ಲ. நம்ம ஆள் போடுவோம் பாருங்க, அப்படியெல்லாம் இயேசு செய்ய மாட்டாரு. ಅವರು ಆ ರೀತಿಯಾಗಿ ಅವರು கொடுத்த 100% தான் கொடுப்பார். ಅವರು ಕೊಟ್ಟರೆ 100% கரங்களை தட்ட மாட்டோமா? ஹalleluya. அவர் செஞ்ச எதையும் பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிப்பார். ಅವರು ಮಾಡಿದರೆ ಎಲ್ಲವನ್ನು ಅವರು ಸಂಪೂರ್ಣವಾಗಿ ಮಾಡಿ ಮುಗಿಸುತ್ತಾರೆ. அவரை நம்பி அவருக்கு முன்னாடி போங்க. ಅವರನ್ನು ನಂಬಿ ಅವರ ಮುಂದೆ ಹೋಗಿ. சும்மா அதை செய்றேன் இதை செய்றேன், ಅದನ್ನು ಮಾಡುತ್ತೀನಿ ಇದನ್ನು ಮಾಡುತ್ತೀನಿ, போய் சிலுவைக்கு முன்னாடி நிக்கிறது, ಅಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಶಿಲುಬೆ ಮುಂದೆ ನಿಲ್ಲೋದು, ಕ್ಯಾಂಡಲ್ ಕೊಳ್ತಿರೋದು, ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ಕ್ಯಾಂಡಲ್ ಅನ್ನು ಹಚ್ಚಿಸುವುದು ಎಲ್ಲ ಅವಶ್ಯ ಇಲ್ಲ. ಅವೆಲ್ಲವೂ ಅವಶ್ಯಕತೆ ಇಲ್ಲ. ಯೇಸುವನ್ನ ನಂಬಲனா இத நான் செய்றேன். ಯೇಸುವನ್ನು ನಂಬಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಾನು ಇದನ್ನು நான் ಮಾಡ್ತೀನಿ. ಯೇಸುವನ್ನು ನಂಬಿட்டேன்னு சொன்னா, ನಾನು ಯೇಸುವನ್ನು ನಂಬಿದೆ ಅಂದರೆ செய்ய வேண்டிய அவசியம் இல்ல. ನಾವು ಮಾಡುವಂತದ್ದು ಅವಶ್ಯಕತೆ. ಸಿಂಬಲ್ ಆರಾಧಿಕಾದೀங்க. ನೀವು ಸಿಂಬಲ್ ಅನ್ನು ಆರಾಧಿಸಬೇಡಿ.
ஹம்பிளா வந்து அவரை ஆராதிங்க, அவ்வளவுதான். ನೀವು ಹಂಬಲ್ ಆಗಿ ಬಂದು ಅವರನ್ನು ಆರಾಧಿಸಿ, அவரை ஆராதிங்க. ಅವರನ್ನು இது ಆರಾಧಿಸಿ. ஒரு 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 கட்டை, ಇದು ಬಂದು ಒಂದು ಕಟ್ಟಿಗೆ, இது ஒரு மரக்கட்டை. இது ಇದು ಒಂದು ಮರ ಕಟ್ಟಿಗೆ. சும்மா இப்போ உங்களுக்கு ஒரு வித்தியாசத்துக்காக அலங்கரிச்சிருக்கோம். ಸುಮ್ಮನೆ ಒಂದು ವ್ಯತ್ಯಾಸ ಇರ್ಲಿ ಅಂತ ಹೇಳ್ಬಿಟ್ಟು இங்க வந்து முட்டி போட்டு இதை கும்பிட கூடாது. ಇಲ್ಲಿ ಬಂದ್ಬಿಟ್ಟು ನೀವು ಮಂಡು ಕಾಲು ಊರಿ இதுல ஒருத்தர் தொங்கி எல்லாத்தையும் முடிச்சிட்டாருன்னு சொன்னாரே, ಇದರಲ್ಲಿ ಅವರು ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನೇ ಕೊಟ್ಟರಲ್ಲ, அவர்கிட்ட நம்ம கும்பிடணும், அவரை கும்பிடணும். ಅವರನ್ನು ஹalleluya. ನಾವು ಆರಾಧಿಸಬೇಕು. இது மேல நான் கை வச்சா இது ஒண்ணும் ஆக போறது இல்ல. ಇದ್ರ ಮೇಲೆ ನಾನು ಕೈ ಇಟ್ಟರೆ ಏನು ಆಗುವುದಿಲ್ಲ. இது என்ன நடந்தாலும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ಏನ್ ನಡೆದ್ರು ಏನು இது சாதாரண கட்டை. ಇದು ಬರೀ இது ಕಟ್ಟಿಗೆ. செய்யும்போது அந்த தச்சன் எத்தனை தடவை மிதிச்சாரு? ಇದನ್ನು ಮಾಡ್ಬೇಕಾದ್ರೆ ಅವನು ಎಷ್ಟು ಸರಿ ಅದನ್ನು நான் ஐடியா கொடுத்தேன் இதுக்கு. ನಾನು ಇದಕ್ಕೆ ಐಡಿಯಾ இப்படி வேணா பிரதர் இங்க கட் பண்ணுங்க, ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ಈ ಕಡೆ ಕಟ್ இப்படி வேணா பிரதர் இங்க கட் பண்ணுங்க, ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ಈ ಕಡೆ ಕಟ್, இப்படி வேணா பிரதர் இங்க ஒரு பீஸ போடுங்க, ಇಲ್ಲ ಬ್ರದರ್ ಈ ಕಡೆ ಒಂದು ಪೀಸ್, இது இவ்வளவு ஹைட் வேணும் பிரதர், ಇದು ಇಷ್ಟು ಹೈಟ್ ಬೇಕು. எத்தனை தடவை அடிச்சு கிடிச்சு உடைச்சாரு? ಎಷ್ಟು ಸರಿ ಅವರು அதுக்குள்ள இது கடவுள் ஆயிடுமா? ಅದಕ್ಕೆ ಅವರು ದೇವರಾಗ್ಬಿಡ್ತಾರಾ? சிருஷ்டி இல்லைங்க, ಇದು ಸೃಷ್ಟಿ ಅಲ್ಲ, சிருஷ்டிகர. ಸೃಷ್ಟಿಕರ್ತನ. ஹalleluya. ஹalleluya. சிருஷ்டிகர ஆராதிக்கணும். ಸೃಷ್ಟಿಕರ್ತನನ್ನು அவருக்கு உங்க ಆರಾಧಿಸಬೇಕು. வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கலாம். ಅವರಿಗೆ ನಮ್ಮ ಬಾಳನ್ನು ನಿಮ್ಮ ಬಾಳನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡಬೇಕು. கடைசியா சொல்லிடுறேன், ಕೊನೆಯದಾಗಿ ಹೇಳಿ it is ಮುಗಿಸುತ್ತೇನೆ, finished. ಇದು ತೀರಿತು. புதுசா போய் you are going to start ன்னு சொல்லாதீங்க. ನೀವು ಹೊಸದಾಗಿ ಹೋಗಿ புதுசா ஆரம்பிக்கிறேன், ನಾನು ಹೊಸದಾಗಿ ಆರಂಭಿಸುತ್ತೇನೆ, புதுசா குழிய தோண்டி நான் உள்ள போய் உட்கார்ந்து தியானம் பண்றேன். ನಾನು ಹೊಸದಾಗಿ ನಾನು It is ಆಳವನ್ನು finished. ತೋಡಿ ನಾನು ಆರಂಭಿಸುತ್ತೇನೆ. எல்லா பரிகாரத்தையும் finished. ಇವೆಲ್ಲವೂ ಮುಗಿಯಿತು. ஹalleluya. ஹalleluya. முடிந்தது, ಇವುದು ಮುಗಿಯಿತು, எல்லாம் முடிந்தது. ಎಲ್ಲವೇ ಮುಗಿಯಿತು. என் இயேசு எல்லாம் சிலுவையில் செய்து முடிச்சிட்டாரு. ನನ್ನ ಯೇಸು ಎಲ್ಲವನ್ನು ಶಿಲುಬೆಯ ಮೇಲೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದರು. ஹalleluya. ஹalleluya. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. கரங்களை தட்டி முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. ஆமென். என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எனக்காய் எல்லாம் செய்து முடித்ததால் அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், தன் ஜீவனை கொடுத்தார். அவர் சிலுவையை எடுத்தார், நம் எதிரியை அடித்தார், நம் கரத்தை பிடித்தார், நித்திய ஜீவனை கொடுத்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் அளித்தார். நம் விலையை கொடுத்தார், நம் இடத்தை எடுத்தார், மரித்து மீண்டும் உயிர்த்தார், புதிய துவக்கம் கொடுத்தார். முடிந்தது, ஓ முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததால் முடிந்தது, எல்லாம் முடிந்தது. இயேசு எல்லாம் எனக்காய் செய்து முடித்ததா. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் இயேசு சிலுவையில் சொன்னார் எல்லாம் முடிந்தது. முடிந்தது, எல்லாம் முடிந்தது. என் பாவம் சாபம் தரித்திரம் எல்லாம் முடிந்தது. ஆண்டவர் பழைய ஏற்பாட்டு காலத்துல ಅನುಮೋದಿತ ಬಲಿಗಳೆல்லாம் ಈ ಬಲಿಗಳು ಎಂಬುದು ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಏರ್ಪಡಿಸಿದ ಕಾರ್ಯಗಳು. பலி கொடுக்கும்போது அவங்க செஞ்ச பாவத்தை மூடிடுமா. ಬಲಿಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ಅವರು ಮಾಡಿದ ಪಾಪಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡುವುದಕ್ಕಾಗಿ யாரும் வெளியே போக வேண்டாம், உள்ள வாங்க. ಯಾರು ಹೊರಗೆ ಹೋಗಬೇಡಿ, ಒಳಗಡೆ ಬನ್ನಿ. ஆயிடுச்சு, உள்ள வாங்க. பலி கொடுக்கும்போது ஒரு ஆட்டின் பலியோ மாட்டின் பலியோ காளையின் பலியோ கொடுக்கும்போது பாவத்தை மூடிச்சான்.
ಅವರು ಬಲಿಗಳನ್ನು ಕೊಡುವಾಗ ಅದು ಕುರಿಯಾಗಿ ಇರಬಹುದು, ಅದು ಹಸುವಾಗಿರಬಹುದು, ಅದು ಅವರ ಪಾಪವನ್ನು ಮರೆ ಮಾಡಿತು. என்ன பண்ணதுங்களாங்க? ಏನ್ ಮಾಡಿತು? பாவத்தை மூடிடுச்சாம். ಅವರ ಪಾಪಗಳನ್ನು ಮರೆ ಮಾಡಿತು. ஆனா இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்ல, ಆದ್ರೆ ಇವತ್ತು ನಾವು ನೋಡಿದವಲ್ಲ, the primal sacrifice, ಅದು ಮೊಟ್ಟ ಮೊದಲನೆಯ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್, purest sacrifice, ಅದು ಉತ್ತಮವಾದ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್, perfect sacrifice. என்ன பண்ணுச்சு தெரியுங்களா? ಅದು ಪರ್ಫೆಕ್ಟ್ ಸ್ಯಾಕ್ರಿಫೈಸ್ ಏನ್ ಮಾಡಿತು? பாவத்தை மூடல, ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಲಿಲ್ಲ, பாவத்தை அப்படியே வேரோடி அழித்து விட்டது. ಪಾಪವನ್ನು ಬೇರಿಂದ ஹalleluya. ஹalleluya. பாவத்தை மூடலங்க, ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಲಿಲ್ಲ, பாவத்தை அப்படியே அழித்து விட்டது. ಪಾಪವನ್ನು ಹಾಗೆ ನಾಶ ಮಾಡಿತು. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் ಒಬ್ಬನು ಕ್ರೈಸ್ತನಲ್ಲಿದ್ದರೆ எல்லாம் புதிதாய், ಎಲ್ಲ ಹೊಸದಾಗುತ್ತದೆ. உங்களை மூடி விடல, ನಿಮ್ಮನ್ನು ಮುಚ್ಚಲಿಲ್ಲ, உங்க பாவத்தை மூடி விடல, ನಿಮ್ಮ ಪಾಪವನ್ನು ಮುಚ್ಚಿಡಲಿಲ್ಲ, கடலின் ஆழத்திற்கு தள்ளினார். ಅದು ಒಂದು எவ்வளவு கொடிய பாவமா இருந்தாலும், ಎಷ್ಟು ಕಠೋರವಾದ ಪಾಪವಾಗಿದ್ದರೂ, எவ்வளவு ரத்தாம்பர சிவப்பான பாவமா இருந்தாலும், ಎಷ್ಟು ಅದು ಕೆಂಪದಾದ ಪಾಪವಾಗಿದ್ದರೂ அதை உறைந்த பனி போல வெண்மையாய் மாற்றினவர் அவருடைய ಅದು ரத்தம். ಮಂಜಿನಂತೆ ಕರಗಿಸಲು ಮಾಡುವಾತನು என்னை மூடின ரத்தமல்ல, என்னை கழுவின ரத்தம். ನನ್ನನ್ನು ಮುಚ್ಚಿದ ರಕ್ತವಲ್ಲ, ನನ್ನನ್ನು ತೊಳೆದ ರಕ್ತ. ஹalleluya, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. என்னை கழுவினது அது. ನನ್ನನ್ನು ತೊಳೆದದ್ದು. பென்சில்ல எழுதினா எரேசர்ல அழிச்சிடலாம். ಪೆನ್ಸಿಲ್ ಅಲ್ಲಿ ಬರೆದರೆ ನಾವು ಇರೇಸರ್ ತಗೊಂಡು அந்த காலத்துல ಅಳಿಸಬಹುದು. ஒயிட்னர் போட்டு மூடி இருந்தாங்க. ಆ ಕಾಲದಲ್ಲಿ ವೈಟ್ನರ್ ಅನ್ನು ಹಾಕಿ ಮುಚ್ಚಿದರು. ஆனா இந்த பென்சில்ல அப்படியே முழுவதுமாய் அழிச்சிடுச்சு. ಆದರೆ ಈ ಪೆನ್ಸಿಲ್ ಅದನ್ನು பக்கத்துல பார்த்து ಪರಿಪೂರ್ಣವಾಗಿ சொல்லுங்க, ಅದನ್ನು ನಾಶ ಮಾಡಿತು. உங்க பாவம், ನಿಮ್ಮ ಪಾಪ, ஏன் பாவம், ನನ್ನ ಪಾಪ, உங்க பலவீனம், ನಿಮ್ಮ ஏன் ಬಲಹೀನತೆ, பலவீனம், ನನ್ನ ಬಲಹೀನತೆ. எரேசர் போட்டு எல்லாத்தையும் அழிச்சிட்டாரு. ಎರೇಸರ್ ಅನ್ನು ತೆಗೆದು ಎಲ್ಲವನ್ನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟರು. உயிருள்ள ரத்தத்தை கொடுத்து, பரிசுத்தமுள்ள ரத்தத்தை கொடுத்து எல்லாவற்றையும் அழித்து விட்டார். ಜೀವವುಳ್ಳ ರಕ್ತವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಅಳಿಸಿಬಿಟ್ಟರು. இனி எதையும் நான் செய்ய வேண்டியதில்லை. ಇನ್ನು ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕಾದ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. அற்பமான வாழ்வு அற்புதமாய் மாற அனைத்தையும் தந்தேன் ஆட்கொள்ளும் தேவா. நான் சிறுகவும் நீர் பெருகவும், நான் சிறுகவும் நீர் பெருகவும், தீபத்தின் திரியாய் எடுத்தாட்கொள்ளும் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். காலங்கள் தோறும் காவலில் உள்ளோர் காணட்டும் உம்மை களிப்போடு என்றும். குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும், குருசதின் ரத்தம் குரல் கொடுக்கட்டும். கும்பிடுவோரை குணமாக்கும் வேதம் கல்வாரி சிநேகம் கரைத்திடும் என்னை, கல்மனம் மாற்றி கரைந்தோட செய்யும் கல்வாரி சிநேகம்.